ஓகே. ஒரு டெர்ம் நம்ம 3 இயல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஓகே. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு டெர்ம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எல்லாம் படிச்சிட்டீங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் டெர்ம் ஃபுல் டெஸ்ட் போடுங்க மேம். ஓகே மேம். நான் கொஸ்டின் எடுத்துட்டு நான் உங்களுக்கு போடுறேங்க மேம். ஓகே. ஒரே ஒரு செகண்ட். ஹலோ. கேக்குதுங்களா? ஓகே. ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் டெர்ம் ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் டெர்ம்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இது நீங்க அடுத்ததெல்லாம் படிக்கிறப்ப அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே. நம்ம செகண்ட் டைம்ல ஃபர்ஸ்ட் லெசன் வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூதுரை. ஓகேங்களா? மூதுரையினுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஔவையார். ஓகேங்களா? இதுல கல்வி பத்தி ஃபுல்லா இந்த லெசன் ஃபுல்லா இந்த இயர் ஃபுல்லா எதை பத்தி எது ரிலேட்டடா இருக்கும் அப்படின்னா ஃபுல்லா கல்வி ரிலேட்டடா தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது துன்பம் வெல்லும் கல்வி. இது வந்து யார் எழுதிருப்பாங்க அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிருப்பாங்க. இதுல அடுத்தது கல்விக்கண் திறந்தவர் அப்படிங்கறது யாரை பத்தி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா காமராஜர் பத்தி ஃபுல்லா கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இந்த லெசன் ஃபுல்லா காமராஜர் ரிலேட்டடா தான் இருக்கும். இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இலையே ஆக்சுவலி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நூலகம் நோக்கி அப்படிங்கிறது லைப்ரரி ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பத்தி இருக்கும். இலக்கணத்துல இணைய எழுத்தை பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? இந்த இயல் ஃபுல்லாவே கல்வி ரிலேட்டடா தான் வரும். ஓகே. ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகே. ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம் டாபிக்? மூதுரை. ஓகேங்களா? ஓகே. மூதுரையின் ஆசிரியர் யாருன்னு சொன்னேன்? ஔவையார். அப்ப நம்ம எப்பவும் போல இங்க எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஔவையார் தான் ஆசிரியர். ஓகே. ஃபர்ஸ்ட் நூல் குறிப்பு பார்த்துட்டு வந்துருவோம். இந்நூலின் ஆசிரியர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். அப்ப ஔவையாருடைய நூல்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா என்னென்னது? ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா இது கொடுத்துட்டு ஔவையாருடைய பாடல் இல்லாதது எது அப்படின்னு சொல்லியும் கொஸ்டின் கேட்கலாம். சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நூல்கள். நெக்ஸ்ட் மூதுரை அப்படிங்கிற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிறது பேரு. ஓகேங்களா? மூதுரைக்கு பொருள் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். அப்ப என்னது? மூத்தோர் கூடக்கூடிய ஓகேங்களா அட்வைஸ் தான் வந்து இந்த மூதுரை அப்படிங்கிற நூல். சிறந்த அறிவுரைகளை கூறுவதனால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூலில் 31 பாடல்கள் உள்ளன. எத்தனை பாடல்கள்? 31 பாடல்கள் உள்ளன. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பாடல்களோட எண்ணிக்கை யாருக்கு பார்த்திருப்போம்? ஒரே ஒரு டைம் குயிக்கா ரிவிஷன் பண்ணுங்க. நெல்லை சுமுத்து பார்த்திருப்போம். ஓகேங்களா? நெல்லை சுமுத்து எத்தனை பாடல்கள் பாடியிருக்காரு? சூப்பர். நெல்லை சுமுத்து 80 பாடல்கள் பாடியிருக்காரு. இது கூட நம்ம இப்ப யாரு பார்த்திருக்கோம்? அடுத்தது ஔவையார். ஓகேங்களா? ஔவையார் மூதுரையில 31 பாடல் பாடியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த பாடல் வர வர அப்பவே ரிவிஷன் பண்ணிட்டு வந்துடணும். ஓகேங்களா? வேற ஏதாவது நம்ம பாடல் பார்த்திருக்கோமா? பார்த்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப இது பார்த்தாச்சு. ஓகேங்களா? நூல்வழி பார்த்தாச்சு. என்ன கொடுத்திருக்காங்க? ஔவையாருடைய நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. இந்த இடத்துல நீங்க இந்த படிக்கிறப்ப என்ன பண்ணும் அப்படின்னா பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள், பாரதியாருடைய நூல்கள், அடுத்தது வேற என்ன பார்த்திருப்போம்? நம்ம இப்ப வரைக்கும் பார்த்த நூல்கள் ஆசிரியர் நூல்கள் வந்து ரிவிஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூதுரை அப்படிங்கிற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை. அப்புறம் சிறந்த அறிவுரை கூறுவதனாலதான் இந்த நூலுக்கு மூதுரை அப்படின்னு பேரு இருக்கு. இந்த மூதுரையில எத்தனை பாடல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் ஔவையார் எழுதுனது 31 பாடல்கள் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம டாபிக் உள்ள போவோம். மூதுரை அப்படிங்கிறதுல எதை பத்தி சொல்லியிருப்பாங்க? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், கல்வி பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? கல்வி வந்து ஒரு அழியாத செல்வம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. இது நுழையும் முன்ல பாருங்க. கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். ஓகேங்களா? அழியா செல்வம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா என்னது? கல்வி. ஓகேங்களா? ஓகே. இந்த செய்யுள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் படிக்கிறப்ப பொருள் சொல்றேன் பாருங்க. மன்னனும்
மாசற கற்றோன். மாசற அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது? குற்றம் இல்லாம கற்கிறவங்க. ஓகேங்களா? அதுதான் மாசற அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? குற்றம் இல்லாமல். அப்போ மன்னன் பிளஸ் குற்றம் இல்லாம கத்தவங்க. ஓகேங்களா? அவங்க 2 பேரும் சீர்தூக்கின் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ச்சாங்கன்னா, இந்த சைடு மன்னனே, இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா குற்றம் இல்லாம ஒரு கல்வி கற்றவர். இவங்க 2 பேர்ட்டையும் ஒப்பிட்டு பாக்குறாங்க. அதுல மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னனை விட யாரு வந்து சிறப்புடையவங்களா இருக்காங்க? கற்றவங்க சிறப்புடையவங்களா இருக்காங்க. ஓகேங்களா? மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை. மன்னன் பாத்தீங்க அப்படின்னா அவரோட தேசத்துலதான் அவருக்கு ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா? அவரோட தேசத்துல மட்டும்தான் சிறப்பா இருக்கும். ஆனா கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஆனா ஒரு கல்வி கற்றிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் எந்த இடத்துக்கு போனாலும் அவர் வந்து ரொம்ப சிறப்புடையவர். ஓகேங்களா? எந்த இடத்துக்குமே போனாலும் அந்த படிச்சவங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். ஓகேங்களா? இங்க இருந்து நீங்க எந்த பிளேஸ்க்கு போனாலும். ஓகேங்களா? சோ அப்ப மன்னனை விட ஒரு கல்வி கத்துக்கிட்டவங்க தான் ரொம்ப சிறப்பு உடையவர்கள் அப்படிங்கிறது இந்த மூதறினுடைய நூல். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? பொருள் பாட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதுல 2 லைன் கொடுத்துட்டு நமக்கு நூல் எதுன்னு கேட்பாங்க, இல்லைன்னா ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. மூதுரை அப்படிங்கிற செய்யுள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின். சீர்தூக்கின் அப்படின்னு என்னது? ஒப்பிட்டு பாக்குறது. ஓகேங்களா? சீர்தூக்கின் அப்படின்னு என்னது? ஒப்பிட்டு இது சொல்லும் பொருளை வரும். ஓகேங்களா? ஆராய்ந்தால். அடுத்தது மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் அப்படின்னா தன்னோட தேசம் மட்டும்தான் அவருக்கு சிறப்பில்லை. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கத்தவங்களுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல அவருக்கு சிறப்பு அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து சொல்லும் பொருள் பாருங்க. மாசற அப்படின்னு என்னது? குற்றம் இல்லாமல். சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால். தேசம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் நாடு. மன்னருக்கு அப்படின்னா மன்னனுக்கு. ஓகேங்களா? பொருள்லயும் அதான் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான் மூதுரை. இப்ப மூதுரை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? மன்னர், கற்றோர், இவங்க 2 பேர்த்தையும் கம்பேர் பண்றாங்க. அதுல மன்னனை விட கற்றவங்க தான் சிறப்பு. ஏன்னா கற்றவங்க எந்த ஊருக்கு போனாலும் அவங்கதான் சிறப்புடையவர். அவ்வளவுதான் மூதுரை. ஓகேங்களா? இந்த லைன் கொடுத்துட்டு ஆசிரியர் நூல் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப வந்து எத்தனை பாடல்கள் எண்ணிக்கை கேட்டாங்கன்னா 31 பாடல்கள். மூத்தோர்னா மூதுரை அப்படிங்கிறது மூத்தோர் கூடிய அறிவுரை அப்படிங்கிறது. ஓகேங்களா? அவ்வளவுதான். ஓகே, புக் பேக் ஆன்சர் பண்ணுங்க. மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும். மார்க் பண்ணாதீங்க, அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆன்சர் பண்ணிட்டு மாணவர்கள் நூல்களை சூப்பர் மாசற கற்க வேண்டும். ஆப்ஷன் சி. ஓகேங்களா? மாசற அப்படின்னு என்னது? குற்றம் இல்லாமல். ஓகே, இடமெல்லாம் பிரித்து எழுதி கிடப்பது. இடம் எல்லாம் அப்படின்னா இடம் கூட்டல் எல்லாம். ஆப்ஷன் பி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட். மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது. மாசற அப்படிங்கிறது பிரித்து எழுதி கிடைப்பது ஆப்ஷன் பி. ஓகேங்களா? மாசு கூட்டல் அற, அதான் மாசற. ஓகேங்களா? இச்சு கூட்டல் ஊ போயிரும். ஓகே, குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதை சேர்த்து எழுதி கிடைக்கும் சொல். குற்றம் கூட்டல் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர். ஓகேங்களா? சூப்பர் சூப்பர், எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது சிறப்பு கூட்டல் உடையார் என்பதை சேர்த்து எழுதி கிடைக்கும் சொல். ஓகே, சிறப்புடையார். ஆப்ஷன் பி. ஓகேங்க. ஓகே, மூதுரை இப்ப கிளியருங்களா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் துன்பம் வெல்லும் கல்வி. ஓகேங்களா? துன்பம் வெல்லும் கல்வி நீங்க ஆல்ரெடி செகண்ட் இயர்ல சொன்னீங்க. ஓகேங்களா? இது என்ன டாபிக்கோ அந்த டாபிக் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? துன்பம் வெல்லும் கல்வி. ஓகே, துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கும்போது ஆசிரியர் யாருன்னு ஃபர்ஸ்ட் பாட்டு வந்துருங்கம்மா. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேங்களா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரையிசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர். மக்கள் கவிஞர் என சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். ஓகேங்களா? இதெல்லாம் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனுடைய சிறப்பு பெயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னது? மக்கள் கவிஞர். ஓகேங்களா? மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இதை வேற எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, எளிய தமிழ்ல சமூக சீர்திருத்த கருத்துக்களை வந்து வலியுறுத்தி பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் எது? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேங்களா?
அதே மாதிரி இது ஒரு கொஸ்டின்ங்களா. ரெண்டாவது கொஸ்டின் இது, திரை இசை பாடல்கள்ல உழைப்பாளர்களோட உயர்வை போற்றியவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னாலும் பட்டுக்கோட்டை ஆப்ஷன் இருக்கும், இல்லைன்னா மக்கள் கவிஞர் ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, இதுல மூணு டீடைல்ஸ் தான், அவ்வளவுதான் இருக்கும். ஓகேங்களா. ஓகே, பட்டுக்கோட்டை அப்படின்னு இருக்குல்ல, அது எங்க ஊர் எழுதிக்கோங்க, செங்கப்படுத்தான் காடு. ஓகேங்களா. ஆக்சுவலி இவருடைய பர்த்டே இது இம்பார்ட்டன்ட் இல்ல, ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஏப்ரல் 13, 1930. இதுக்கு ஓல்டு புக் இருக்கும், அந்த ஓல்டு புக்ல இருக்கும். ஓகேங்களா, அவங்களோட பர்த்டே டேட். பிறந்தது வந்து ஏப்ரல் 13, 1930 பிறந்திருப்பாங்க. இறந்தது அக்டோபர் 8, 1959. ஓகேங்களா. நெக்ஸ்ட், இந்த பட்டுக்கோட்டை அப்படிங்கிறதுல பர்டிகுலர் பிளேஸ் சொல்லியிருப்பாங்க, ஊர் வந்து செங்கப்படுத்தான் காடு. ஓகேங்களா, இது ஓல்டு புக்ல இருக்கும், செங்கப்படுத்தான் காடு அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஓகே, இது மட்டும் எழுதிக்கங்க. ஓகேங்களா, ஊர் வந்து செங்கப்படுத்தான் காடு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து மக்கள் கவிஞர் அழைக்கப்படுறாரு. ஓகே, அப்போ இப்ப துன்பம் வெல்லும் கல்வி ஆசிரியர் யாரு? மக்கள் கவிஞர் என அழைக்கப்படக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவருடைய ஊர் பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா செங்கப்படுத்தான். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட், கல்வி அழகே அழகு என்போர் பெரியோர். ஓகேங்களா, இதுல ஃபுல்லாவே வந்து கல்வி கத்துக்கணும், அது எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. பாட்டு பாருங்க, இந்த பாடலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இது பாட்டு கொடுத்து பொருள் கேட்கலாம். ஓகேங்களா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னது, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே. அப்படின்னு என்னது, நம்ம படிச்சதோட மட்டும் நின்று கூடாது, அதை நம்ம படிச்சபடி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடக்கூடாது. அப்படின்னா நம்ம வந்து அதுல படிச்சிருப்போம்ல, அதுல என்னென்ன பயன் இருக்குமோ அதெல்லாம் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே. ஓகேங்களா, நம்ம அதாவது தப்பா எந்த செயலும் செய்யக்கூடாது. அடுத்து, நல்லவர்கள் தூற்றும்படி. தூற்றும்படினா என்னது, நம்ம பேசுவாங்களா, என்ன பையன் இப்படி படிச்சிருப்பான், நான் வந்து இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நல்ல சான்றோர்கள் வந்து அவங்க வந்து திட்டுற மாதிரி நம்ம நடக்கக்கூடாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட், மூத்தோர் சொல் வார்த்தைகள் மீறக்கூடாது, பெரியவங்களுடைய வார்த்தையை மீறக்கூடாது. நெக்ஸ்ட், பண்பு முறைகளிலும் மொழிகளிலும் மாறக்கூடாது, அவங்களுடைய பண்பு பிளஸ் அவங்களோட பேசுறது இது எல்லாத்துல இருந்து மாறக்கூடாது. ஓகேங்களா, நல்ல விதமா பண்போட இருக்கணும் அப்படிங்கறது சொல்றது. நெக்ஸ்ட், மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. நம்ம வந்து என்னைக்குமே ஒருத்தர் வந்து நமக்கு இது பண்ணி தருவாங்க, அது பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தருடைய வந்து காசுக்காக நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம எப்பவுமே இண்டிபெண்டன்ஸா இருக்கணும் அப்படிங்கறத இதுல சொல்றாங்க. நெக்ஸ்ட், தன்மானம் இல்லா கோழையுடன் சேரக்கூடாது. ஓகேங்களா, கோழையோட சேரக்கூடாது, தன்மானம் இல்லாத ஒரு கோழையோட சேரக்கூடாது. ஓகேங்களா, என்னைக்குமே சுயமரியாதை தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அது மாதிரி. நெக்ஸ்ட், துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும். இது நமக்கு நார்மலா தெரியும். ஓகேங்களா, ஒரு கஷ்ட காலத்துல இருந்து நம்ம அதை மீட்கணும் அப்படின்னா நம்ம கையில எதுவுமே இல்லைனாலும் நம்ம கிட்ட கல்வி இருந்தா நம்ம அந்த துன்ப காலத்தையும் ஈஸியா வந்து கிராஸ் ஆகி வந்துடலாம். நெக்ஸ்ட், சோம்பலை கொள்ளும் திறன் பெற்ற வேண்டும். ஓகேங்களா, அதாவது சோம்பேறியா இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட், வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டுடணும். ஓகேங்களா, அடிதடி வம்பு இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேண்டும். அதாவது ரொம்ப அறிவுடையர்களா இருக்கணும். ஓகேங்களா, நம்ம ரொம்ப போற்றி புகழ்ற மாதிரி இருக்கணும். அப்படிங்கறதா எப்படி இருக்கணும், வான்முகட்டை வந்து தொடுற அளவுக்கு நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட், வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். மேதைகள்னா யாரு, ஆல்ரெடி கல்வி கற்று அதுல வந்து சிறந்து விளங்கக்கூடிய அறிவுடையவர்கள். அவங்க சொல்ற மாதிரி நடந்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன கிடைக்கும், வெற்றிகள், விருதுகள், பெருமை. ஓகேங்களா, இதெல்லாம் பெறணும் அப்படின்னா நம்ம மேதைகள் சொல்ற மாதிரி நடக்கணும். நெக்ஸ்ட், பெற்ற தாயின் புகழும் நீ, பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். ஓகேங்களா, அம்மா அப்பாவோட புகழ் பிளஸ் நம்ம நாட்டோட புகழ் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வந்து குன்றாம நம்ம அந்த அளவுக்கு கல்வி கற்று வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் பொருள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுல இருந்து இந்த பாட்டு கேட்டாங்கன்னாவே ஓகே, துன்பம் வெல்லும் கல்வி. அப்ப நான் கல்வி கட்டுக்குன்னா என்ன, இப்ப இதுல இருந்து என்ன சொல்றாங்க, நான் இப்ப வந்து கல்வி கற்றுட்டேன் அப்படின்னா நான் கத்ததை வந்து மறக்க கூடாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அந்த கத்தது இருந்து நான் வந்து நெறி தவறி நடக்கக்கூடாது, அது குறை சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது, பெரியவர்கள் வந்து பார்த்தா தூற்றும்படி நடக்கக்கூடாது. சோ இந்த பொருள் தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே நம்ம வந்து என்னது, நம்ம இந்த நூல்ல இருந்துதான் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, பொருள் புரியுதுங்களா, பொருள் ஓகேங்களா. ஓகே ஓகே சூப்பர். ஓகே, சொல்லும் பொருளும் பாருங்க. தூற்றும்படி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது, இகழும்படி. மூத்தோர் அப்படின்னா
பெரியோர். ஓகே, மூத்தோர்னா மூத்தவங்க, அப்ப பெரியோர். மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள். நெக்ஸ்ட் மாற்றார் அப்படின்னா மற்றவர்கள். ஓகேங்களா, அதான் மற்றவர்கள் தூற்றும்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறது. மாற்றார்னா மற்றவர்கள். நெறி அப்படின்னாவே அதுக்கு மீனிங் வழி. வற்றாமல் அப்படின்னா குறையாமல். ஓகேங்களா. ஓகே, பொருள் வந்து இது நம்ம மேல படிச்ச பாட்டோட பொருளே தான். ஓகேங்களா, இது ஒரு டைம் மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க. இதுலயும் அதே தான் இருக்கும். இங்க பாருங்க, நாம் நாட்டுடைய நெறி தவறி நடக்கக்கூடாது, நல்லவர்கள் குறை சொல்ற மாதிரி வளரக்கூடாது. நெக்ஸ்ட் பெரியோரோட அறிவுரையை வந்து மீறக்கூடாது, பழகக்கூடிய முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது, பிறரோட உழைப்பை நம்ம நம்பி வாழக்கூடாது. அதாவது நம்ம கைப்பொருள் வந்து இருக்கணும். ஓகேங்களா, அது. நெக்ஸ்ட் தன்மானம் இல்லாத கோலையோட இருக்கக்கூடாது, துன்பம் வெல்லக்கூடிய கல்வியை நம்ம கத்துக்கணும், சோம்பலை போக்கணும், வம்பு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடாது, வானம் தொடர அளவுக்கு நமக்கு அறிவு வளர்த்துக்கணும், அறிஞர்கள் கூறக்கூடிய அறிவுரைப்படிதான் நம்ம வாழணும். ஓகேங்களா, வெற்றி விருது பெருமைகள் வர்றதுக்கெல்லாம் வந்து அறிவுரை கேட்கணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் தாயோட புகழும் தாயினோட புகழும் அழியாத வகையில வாழ வேணும் அப்படிங்கறத என்னோட மீனிங். ஓகேங்களா. ஓகே ஓகே, புக் பேக் ஆன்சர் பண்ணுங்க. மாணவர் பிற டேஸ் நடக்க கூடாது. எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. ஆப்ஷன் பி. சூப்பர் சூப்பர். அடுத்த கொஸ்டின், நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும். சூப்பர், நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். ஓகே, அடுத்த கொஸ்டின், கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஓகே, கை கூட்டல் பொருள். ஆப்ஷன் சி. சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட், மானம் கூட்டல் இல்லா என்பதை பிரித்து சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். மானம் கூட்டல் இல்லா, மானம் இல்லா. ஓகேங்களா, ஆப்ஷன் பி. ஓகே ஓகே சூப்பர். ஓகே, துன்பம் வெல்லும் கல்வி. ஓகேங்களா, எனி டவுட்? இப்ப பார்த்த 2 டாபிக்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? கிளியருங்களா? ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். புரியல இல்ல ரொம்ப ஃபாஸ்டா போகுது அப்படின்னா டக்குன்னு ஒரு மெசேஜ் போட்டுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். ஓகேங்களா. ஓகே சூப்பர் சூப்பர், கிளியர். கூடவே ரிவிஷன் பண்ணிட்டு வந்துருங்க, மனப்பாடமும் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட்ல இருந்து ரிவிஷன் மட்டும் தான் பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கல்வி கண் திறந்தவர். ஓகேங்களா, கல்வி கண் திறந்தவர்ல நம்ம யாரை பத்தி பார்ப்போம்னு சொன்னேன்? கல்வி ரிலேட்டட். ஓகேங்களா, கல்வி கண் திறந்தவர் அப்படிங்கிறது காமராஜர். ஓகேங்களா, எஸ், காமராஜரை பத்தி தான் நம்ம இந்த லெசன்ல ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகே, இதுல சும்மா இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்திருப்பாங்க. நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். ஆனா நீங்க இந்த கிளாஸ் முடிஞ்சது இது ஒரு டைம் ரீட் விட்டுருங்க. ஓகேங்களா. ஓகே ஓகே, இதுல ஸ்டார்டிங்ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, இதுல நாடு முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா 50,000 பள்ளிகளை வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதை மட்டும் நான் வச்சுங்க. ஸ்டார்டிங்ல 50,000 பள்ளிகள் வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்பாங்க. நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி லெட்டர்ஸ்ல வந்து நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்க அதை எழுதிக்கங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஓகே, இதுல வந்து இப்ப என்ன சொல்லிருப்பாங்க, எதுவும் இல்ல, காமராஜர் வந்து முதலமைச்சரா பதவி ஏற்பாரு. அப்ப நிறைய ஸ்கூல்ஸ் அவர் பீரியட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, அவருக்கு முன்னாடி ராஜாஜி தான் சிஎம்மா இருந்திருப்பாரு. ஓகேங்களா. இது எக்ஸ்ட்ரா நான் வேணா சொல்றேன், இது நீங்க ஆக்சுவலி ஹிஸ்டரி இல்லைன்னா ஐஎன்எம் இந்த மாதிரி ஏதாவது படிப்பீங்க. ராஜாஜி வந்து 1952 to 54 வந்து சிஎம்மா இருப்பாரு. காமராஜர் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த, அதாவது அந்த வருஷத்துல இருந்து 1954 இருந்து 1963 ஓகேங்களா, 9 வருஷம் வந்து இவர் சிஎம்மா இருப்பாரு. இந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜாஜி வந்து குலக்கல்வி திட்டம் எல்லாம் கொண்டு வந்திருப்பாரு. ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து மூடி இருக்கும். ஓகேங்களா, அப்ப காமராஜர் சிஎம்மா பதவியேற்ற டைம்ல வந்து நிறைய ஸ்கூல்ஸ் மூடி இருக்கங்காட்டி அவரோட எய்மே என்னவா இருந்திருக்கும்னா ஸ்கூல்ஸ் நிறைய ஓபன் பண்ணணும் அப்படிங்கறத அவர் சொல்லுவாரு. ஓகேங்களா, அப்போ அந்த ஸ்கூல்ஸுக்கு ரிலேட்டடா தான் ஃபுல்லா வரும். அவர் எவ்வளவு ஸ்கூல்ஸ் ஓபன் பண்ணாங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக என்னென்ன பண்ணாங்க. ஓகேங்களா, மத்திய உணவு திட்டம், சீருடை இதெல்லாம் கொண்டு வந்தது, மாநாடு கொண்டு வந்தது, அதன் மூலமா எல்லாம் அமௌண்ட் கலெக்ட் பண்ணி ஃபுல்லாவே பள்ளி கல்வியோட மாணவர்களோட மேம்பாட்டுக்காக நிறைய பண்ணிருப்பாரு. அது ரிலேட்டட் தான் நம்ம இதுல பார்ப்போம். ஓகேங்களா. ஓகே, இதுல வந்து என்ன ரூல்ஸ் இருக்கும் அப்படின்னா, 1 மைல் தூரத்துல ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்துல, இப்ப இங்க இந்த ஒரு ஊர்ல வந்து ஒரு ஸ்கூல் இருக்கு அப்படின்னா எவ்வளவு தூரத்துல இன்னொரு ஸ்கூல் இருக்கணும் அப்படின்னா, ஆரம்ப பள்ளியா இருந்தா 1 மைல் தூரத்துல. ஓகேங்களா, இதே நடுநிலை பள்ளியா இருந்தா 3 மைல் தூரத்துல இருக்கணும்.
உயர்நிலை பள்ளி அப்படிங்கும் போது 5 மைல்ல இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, அதுதான் கொடுத்திருக்காங்க. 1 மைல் தூரத்துல ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்துல நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்துல உயர்நிலை பள்ளி. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க சும்மா 1ன்னு போட்டு ஆரம்ப பள்ளி, நீங்க அதை படிச்சுட்டு இருக்க தேவையில்ல, ஜஸ்ட் இது மாதிரி நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்றப்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? 3 மைல் தூரத்துல நடுநிலை பள்ளி, நெக்ஸ்ட் 5 மைல் தூரத்துல உயர்நிலை பள்ளி. அந்த லைனா இருக்கிறதுக்கும் இந்த லைன் பை லைனா நீங்க எழுதுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்ப இதுல அவ்வளவுதான் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதுல வந்து சும்மா ஸ்டோரி மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஆடு மேய்ச்சிட்டு ஒரு மாணவர் இருப்பாரு. ஏன் வந்து இப்படி ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்கூலுக்கு போனா வந்து சாப்பாடு இருக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் வந்து மதிய உணவு திட்டம் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு பிக்சர்ல வந்து இந்த மாதிரி பாலத்தை காட்டி வந்து பேசிட்டு இருக்காங்களா, இந்த பாலத்தை வந்து என்னன்னு ஞாபகம் வச்சீங்கன்னா பரமக்குடி பாலம். ஓகேங்களா? அந்த பாலத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்துச்சு அப்படின்னா, அப்ப இங்க இருக்கிற வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க வரமாட்டாங்க. சோ இங்கேயே ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கறத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நமக்கு டிஸ்கஷன் தேவையில்லை, நமக்கு அந்த சும்மா ஜஸ்ட் அந்த தரை பாலத்தை மட்டும் என்ன பாலம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்காக மட்டும். ஓகேங்களா? அது புக்ல இங்க இருக்கு பாருங்க, பரமக்குடி தரைப்பாலம். ஓகேங்களா? அந்த பாலத்தை காட்டிட்டு நம்ம அதுக்கு ஏன் அங்க வந்து ஸ்கூல் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதான் இங்க 3 மைல் தூரத்துக்கு பள்ளிக்கூடம் இருந்தால் போதும், பக்கத்துல வேற பள்ளிக்கு அனுமதி கிடையாதுன்னு நம்ம மேல ரூல்ஸ் பார்த்தோமா, அதுக்கு வந்து இவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இந்த காட்டாற்றை வந்து காரணம் காட்டி இந்த பழத்துக்கு அடுத்து வந்து ஒரு ஸ்கூல் கொண்டு வாங்க அப்படிங்கறத பத்தி தான் இங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? நமக்கு இதுல தேவை இந்த சும்மா பரமக்குடி தரைப்பாலம் அப்படிங்கிற ஜஸ்ட் நேம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதுல ஓகே இதுதான் அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்விக்கண் திறந்தவர் காமராஜர் நமக்கு தெரியும். அப்படின்னு சொன்னது யாருன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா தந்தை பெரியார். ஓகேங்களா? நான் ஒரு கொஸ்டின் சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? யார் யாரை அப்படிங்கிற ஒண்ணு, அது இதுலயும் கேட்கலாம். ஓகேங்களா? கல்விக்கண் திறந்தவர் என்று யாரை யார் பாராட்டினார் அப்படிங்கிற கொஸ்டின் இதுலயும் வரலாம். ஓகேங்களா? நீங்க ஒரு கேள்வி படிக்கிறப்பதான் அது எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கறத பார்த்துட்டு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப கல்விக்கண் திறந்தவர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காமராஜர். அப்படின்னு பாராட்டினவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தந்தை பெரியார். ஓகேங்களா? ஓகே ஓகே, அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாக்ஸ், காமராஜருடைய சிறப்பு பெயர்கள். ஓகேங்களா? இதுல 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது தப்புன்னு கேட்கலாம், இல்லைன்னா இதுல எது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ண சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் காமராஜரோட சிறப்பு பெயர்கள் என்னது? பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். ஓகேங்களா? தலைவர்களை உருவாக்குவர் ஏன்னு சொல்றாங்க அப்படின்னா, நேரு இறந்ததுக்கு அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி வந்து ஒரு பிரதமரா அறிவிப்பாரு. அதுக்கப்புறம் அவங்களும் இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அம்மாவை வந்து பிரதமரா வந்து அறிவிப்பாங்க. சோ அதனாலதான் தலைவர்களை உருவாக்குபவர்னு சொல்லி அழைக்கிறாங்க. பெருந்தலைவர் நமக்கு தெரியும், படிக்காத மேதைன்னு சொல்லுவாங்க, கரும வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர். ஓகேங்களா? இது எல்லாமே அழைக்கப்படுவது யாருன்னு கேட்டாங்கன்னா காமராஜர். இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் காமராஜருடைய கல்வி பணிகள். ஓகேங்களா? காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில், ஓகேங்களா? முதலமைச்சரா பதவியேற்ற நேரமா அப்ப எப்ப இயரு, நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். காமராஜர் எப்ப சிஎம்மா வந்து பதவி ஏற்றிருப்பாரு? மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். 1954 இருந்து 1963 வரைக்கும். ஓகேங்களா? 9 வருஷம் அவர் முதலமைச்சரா பதவி ஏற்றிருப்பாரு. அப்போ என்ன சொல்றாங்க, ஏறக்குறைய 6000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன சொன்னா. அப்ப அந்த அவரோட டைம்ல தொடக்க பள்ளிகள்லாம் மூடி இருக்காங்க. எவ்வளவு ஸ்கூல்ஸ்? 6000 ஸ்கூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6000 ஸ்கூல் அப்படின்னா அப்ப அதுல படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிலைமை நினைச்சு பாருங்க. அப்ப 6000 ஸ்கூல் மூடி இருக்காங்க. ஓகேங்களா? அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமான நடைமுறைப்படுத்தினார். ஓகேங்களா? இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்ற சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் மாணவர்கள் பசியின்றி படிக்கிறதுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா காமராஜர். ஓகேங்களா? பள்ளியில ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை. ஓகேங்களா? இந்த யூனிஃபார்ம் அப்படிங்கறதையே ஃபர்ஸ்ட் இவர் தான் கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா இப்ப வந்து நல்லா வெல் செட்டில்டு ஃபேமிலியா இருந்தா இங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. இதே வந்து இப்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேற மாதிரி இருக்கும். சோ அப்ப அங்க பாகுபாடு ஏற்பட்டுரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் காமனா எல்லாத்துக்கும் ஒரே ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி சீருடை திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு காமராஜர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்
பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார். ஓகேங்களா, இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, பள்ளியின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா, அப்ப யார் நமக்கு? காமராஜர். இந்த லைன் நம்ம கவனிக்க மாட்டோம். ஓகேங்களா, பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா காமராஜர். நெக்ஸ்ட், மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரி, ஓகேங்களா, இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்து மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார். எது ஸ்டார்ட் பண்ணிருக்காரு? இன்ஜினியரிங் ரிலேட்டடா, மெடிக்கல், நெக்ஸ்ட் வந்து வெட்டினரி, அடுத்தது டீச்சர்ஸ் உடைய வந்து அந்த பயிற்சி அகாடமி, இதுவுமே ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டுல பல கிளை நூலகங்களை தொடங்கினார். ஓகே, கிளை நூலகத்தையும் இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா காமராஜர். ஓகேங்களா, ஓகே, இப்ப வரை பார்த்த வரைக்கும் ஓகேங்களா? கிளியர்? ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே, நெக்ஸ்ட், காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள். ஓகேங்களா, ஓகே சூப்பர். ஓகே, மதுரை பல்கலைக்கழகம். ஓகேங்களா, ஆக்சுவலி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, அதுக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம்னு பேர் மாத்திருப்பாங்க. எப்ப பேர் மாத்திருப்பாங்க அப்படின்னா 1978 தான் பேர் மாத்திருப்பாங்க. ஓகேங்களா, காமராஜர் பல்கலைக்கழகம் மதுரை யூனிவர்சிட்டிக்கு காமராஜர் பல்கலைக்கழகம்னு பேர் மாத்தினது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1978. ஆக்சுவலி இந்த யூனிவர்சிட்டி எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 1966. நெக்ஸ்ட், நடுவண் அரசு அதாவது மத்திய அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. ஓகேங்களா, 1976 பாரத ரத்னா விருது கொடுத்திருப்பாங்க. காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம், இது எல்லாமே அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக வந்து மாற்றப்பட்டன. நெக்ஸ்ட், சென்னை மெரினா கடற்கரையில சிலை வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, காமராஜருக்கு எங்க சிலை வச்சிருப்பாங்க அப்படின்னா சென்னை மெரினா பீச்ல வந்து சிலை வச்சிருப்பாங்க. சென்னையில இருக்கக்கூடிய உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜரோட பேரை சூட்டியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்ப எதுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. மதுரை யூனிவர்சிட்டிக்கு காமராஜரோட பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் சென்னையில சிலை வச்சிருக்காங்க. அதே சென்னையில உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராஜரோட பேர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட், கன்னியாகுமரியில காமராஜருக்கு மணிமண்டபம் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. கன்னியாகுமரியில காமராஜருக்கு மணிமண்டபம் எப்ப? 2/10/2000, அதாவது அக்டோபர் 2, 2000 ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. டேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, 2/10/2000. இது கூற்று கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இங்க மாத்தி கொடுத்துருவாங்க. 2000 அப்படிங்கிறதுக்கு பதிலா 2002 கொடுத்துடலாம். இந்த 10 இது இப்படி கொடுத்துடலாம். ஓகேங்களா, அப்ப நமக்கு அவசரத்துல தெரியாது. ஓகேங்களா, சோ நம்ம இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவோம். சோ இந்த இடத்துல நல்லா பாத்துக்கோங்க. அக்டோபர் 2. ஓகேங்களா, அக்டோபர் 2 வந்து அவரோட இறந்த நாள். அதனாலதான் அப்ப வந்து கன்னியாகுமரியில காமராஜருக்கு மணிமண்டபம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட், காமராஜருடைய பிறந்தநாள் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 15. அத கல்வி வளர்ச்சி நாளா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேங்களா, இந்த டே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்வி வளர்ச்சி நாள் எப்பன்னு சொல்லி கேட்பாங்க. ஜூலை 15. ஜூனா ஜூலை இந்த ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகும். சோ இந்த இடத்துலயும் நல்லா பாத்துக்கணும். ஓகேங்களா, ஜூலை 15ஆம் தேதி காமராஜருடைய பிறந்த நாள். அத கல்வி வளர்ச்சி நாளா செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா காமராஜருடைய பிறந்த நாள். ஓகேங்களா, அதாவது எப்ப எப்ப பிறந்திருக்காரு அப்படின்னு எழுதிக்கோங்க. ஜூலை 15, 1903. ஓகேங்களா, அவர் இறந்தது இப்பதான் பார்த்தோம். அவரோட இறந்த அன்னைக்குதான் கன்னியாகுமரியில மணிமண்டபம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எப்போ? அக்டோபர் 2, 1975. ஓகேங்களா, அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அவரோட இறந்த அன்னைக்கு. சோ அக்டோபர் 2. ஓகேங்களா, ஜூலை 15 அவர் பர்த்டே. அப்ப வந்து கல்வி வளர்ச்சி நாளா செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேங்களா, இவருடைய ஊர் வந்து பாத்தீங்க அப்படின்னா விருதுநகர் தான். ஓகேங்களா, ஊர் வந்து விருதுநகர். அதனாலதான் விருதுநகர் இல்லத்தை அரசுடைமையாக்கி இருப்பாங்க. ஏன்னா அவர் அங்கதான் பிறந்திருப்பாரு. சோ அதான் விருதுநகர் அந்த இல்லத்தை இங்க பாத்திருப்போமே விருதுநகர் இல்லம் அப்படிங்கிறது. சோ அதனால விருதுநகர் இல்லத்தை அரசுடைமையாக்கி இருப்பாங்க. ஏன் சம்மந்தமே இல்லாம ஒரு ஊர்ல அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் இல்லாம நம்ம அவரோட பிறந்த ஊர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட், அவங்களோட பேரண்ட்ஸ் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குமாரசாமி, சிவகாமி. ஓகேங்களா,
இது எல்லாமே புக்ல நோட் பண்ணிக்கோங்க. படிக்கிறப்ப ஜஸ்ட் இது ஒரு கண்ணுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டைம் ரிவிஷன் பண்ண மாதிரி ஆயிரும். குமாரசாமி சிவகாமி அம்மையார். ஓகேங்களா? இதான் எங்க அப்பா அம்மா. ஓகே, இந்த பாக்ஸ் ஓகேங்களா? இந்த பாக்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் வரும். ஓகே, சூப்பர். ஓகே, இப்ப காமராஜர் கிளியருங்களா? எனி டவுட்? ஓகே, சூப்பர். ஓகே, புக் பேக் ஆன்சர் பண்ணுங்க. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஓகே, ஆமா அதாவது காந்தி பிறந்த அன்னைக்குதான் காமராஜர் இறந்திருப்பாரு. கரெக்ட். காந்தி எப்ப பிறந்திருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் 2 தான் பிறந்திருப்பாரு. ஓகேங்களா? அப்பதான் காமராஜர் இறந்திருப்பாரு. எஸ், அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சூப்பர். ஓகே, பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூடிய காரணம் ஊர்ல பள்ளிக்கூடம் இல்ல. ஓகேங்களா? ஓகே, பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பசி குட்டல் இன்றி, பசி இன்றி. ஓகே, சூப்பர் சூப்பர். பசி குட்டல் இன்றி, பசி இன்றி. நெக்ஸ்ட், படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு. ஆப்ஷன் பி. சூப்பர். நெக்ஸ்ட், காடு கூட்டல் ஆறு சேர்த்து எழுத கிடைப்பது காடு கூட்டல் ஆறு காட்டாறு. ஓகேங்களா? சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட், குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஸ் அறிமுகப்படுத்தினார். எதை அறிமுகப்படுத்திருப்பாரு ஏற்றத்தாழ்வின்றி படிக்கிறதுக்கு? சீருடை. ஓகே ஓகே, சூப்பர். காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என மனமாற பாராட்டியவர்? ஓகே, சூப்பர். யாரு? பெரியார் தான் பாராட்டிருப்பாரு. ஓகேங்களா? கல்விக்கண் திறந்தவர் அப்படின்ட்டு. ஓகே ஓகே. நெக்ஸ்ட், நூலகம் நோக்கி. ஓகேங்களா? இப்ப நூலகம் நோக்கி அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்சிச்சு என்னது? லைப்ரரி பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே, இங்க பாருங்க. இதுல ஆசிரியர்லாம் இல்ல, ஜஸ்ட் லைப்ரரி பத்தி ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. ஓகேங்களா? இதுல பாருங்க, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது யார் சொல்லியிருப்பாங்க? கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணுங்க. சூப்பர். கற்றது கைமண் அளவு கல்லாத உலகளவு அப்படின்னு சொல்லிட்டு அவையார் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதுல ஃபுல்லா வந்து நூலகத்தை தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது பல்வேறு துறை சார்ந்த நூல்களை வந்து தேடி படிக்கணும். அதுக்கு துணை புரிபவன எதுனா நூலகங்களே. நூலகங்களை வந்து பாருங்க எப்படி எப்படி எல்லாம் பிரிப்பாங்க அப்படின்னா மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்பர நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் அப்படின்ட்டு இதுல நூலகங்கள் பல வகை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம். ஓகேங்களா? நம்ம ஆசிய கண்டத்துலதான் இருப்போம். ஓகேங்களா? அந்த ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல. அது என்ன நூலகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஓகேங்களா? அதுதான் ஆசியால இருக்கக்கூடிய 2வது பெரிய நூலகம். ஓகேங்களா? ஓகே, இப்ப இந்த லைப்ரரி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம். ஆசிய கண்டத்திலே 2வது பெரிய நூலகம். இது பாத்தீங்கன்னா தரைத்தளத்தோடு, தரைத்தளம்னா எதுவும் இல்ல, கிரவுண்ட் ஃப்ளோர். ஓகேங்களா? அதோட சேர்த்து 8 அடுக்குகளை உடையது. ஓகேங்களா? இந்த 8 அடுக்கு அப்படின்னு வேணுமா மேம் அப்படின்னா கண்டிப்பா வேணும். ஓகேங்களா? கூட்டுல கேட்கலாம். 8 அடுக்குகளை கொண்டது. அதனுடைய பரப்பளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 ஏக்கர். ஓகேங்களா? 8 8 நாம வச்சுங்க. 8 அடுக்கு இருக்கு, 8 ஃப்ளோர் இருக்கு, 8 ஏக்கர் உடையது. ஓகேங்களா? ஓகே ஓகே. ஆசிய கண்டத்துல 2வது பெருசு எதுன்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகம். அப்போ ஃபர்ஸ்ட் எதுன்னு சொல்லி நமக்கு டவுட் வரும்ல, அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா சீனால இருக்கு. ஓகேங்களா? சூப்பர். ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு? சீனால இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இவர் ஒரு போட்டோ போட்டுருக்குங்களா, இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரங்கநாதன். ஓகேங்களா? இவர் யாருன்னா முனைவர் ரா அரங்கநாதன். இவர் நூலக விதிகளை உருவாக்கியவர். இப்ப லைப்ரரி அப்படின்னாவே அங்க ஒரு முன்னாடி ஒரு போர்டு மாதிரி ஒட்டியிருப்பாங்க. சைலண்ட், கீப் சைலண்ட். அடுத்தது போனை வந்து சைலண்ட்ல போடணும், சவுண்டா பேசக்கூடாது, இதெல்லாம் இருக்குல்ல. அங்க வந்து ஒன்லி லைப்ரரியில சைலண்டா வந்து படிக்க மட்டும் தான் செய்யணும். இந்த ஆக்டிவிட்டிஸ், இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யார் கிரியேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ரா அரங்கநாதன். அதனாலதான் இவரு இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா? ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுவர் யாருன்னா ரா அரங்கநாதன். ஓகேங்களா?
இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இவருடைய பர்த்டே தான் வந்து எப்ப அப்படின்னா ஆகஸ்ட் 9. அதனாலதான் நம்ம என்னது தேசிய நூலக தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதியை நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா? ஆகஸ்ட் 9 இது நம்ம ஹையர் செகண்டரி போக போக பார்ப்போம். ஆகஸ்ட் 9 தேசிய நூலக தினம். ஓகேங்களா? இப்ப இது வந்து இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா யாரு? ரா அரங்கநாதன். இதுவே தமிழ்நாட்டு நூலக இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா யாருன்னு யாருக்காவது கெஸ் தெரியுமா? தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை. ஓகே, அவினாசி லிங்கம். ஓகேங்களா? தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா அவினாசி லிங்கம். ஓகேங்களா? இவர் வந்து ஒரு எஜுகேஷன் மினிஸ்டரா இருப்பாரு. ஓகேங்களா? எஜுகேஷன் மினிஸ்டர் தான் அவினாசி லிங்கம். அவர் தான் தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை. ஓகே, இது மட்டும் இங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப என்ன அப்படின்னா, இப்ப நம்ம மொத்தம் 8 ஃப்ளோர் பார்த்தோமா அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல. அந்த 8 ஃப்ளோர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, தரைத்தளத்தை வந்து பார்வை திறன் வந்து குறைபாடு உடையவர்களுக்கான பிரிவு. அதாவது பார்க்க முடியாத இருக்கும்ல, அவங்களுக்கான பிரிவு எதுனா தரைத்தளம். ஓகேங்களா? அவங்க வந்து ஸ்டெப்ஸ் ஏறி போக முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் அமைச்சுங்க. அப்ப கண்ணு தெரியாம ஸ்டெப்ஸ் ஏறி போக முடியாது, ரொம்ப சிரமமா இருக்குங்கிறதுக்காக கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்வைத்திறன் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த பிரிவு ஒதுக்கியிருப்பாங்க. அதுக்கான அவங்களுக்கு படிக்கக்கூடிய நூல் பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, அந்த டாட்ஸ் மாதிரி இருக்கும். அது என்ன புக்ஸ் அப்படின்னா பிரெய்லி நூல்கள். ஓகேங்களா? அதே மாதிரி கேட்டு அறிய ஒளி வடிவ நூல்கள் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த புக்கை வாய்ஸ் நோட்டா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மாதிரி இருக்கும். குறுந்தகடுகள் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பணியாளர்கள் எல்லாமே இருப்பாங்க. ஓகேங்களா? அங்க ஃபுல்லா வந்து அந்த அந்த புக்கு, அதுக்கப்புறம் அவங்க கேட்கறதுக்கு அந்த எல்லாமே வந்து அதுல வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப தரைத்தளத்துல யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வைத்திறன் குறைபாடு இருக்கிறவங்களுக்கான நூல்கள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஓகே, இதுல வந்து பிரெய்லி டே எப்ப? பிரெய்லி நூல்கள்னு பார்த்தோம். சோ பிரெய்லி டே எப்ப? பிரெய்லி தினம். ஓகே, ஜனவரி 4. ஓகேங்களா? பிரெய்லி டே எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 4 தினம். பிரெய்லி தினம்னு சொல்லுவாங்க. அது எப்பன்னா ஜனவரி 4. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட், இது வந்து நகரம் படிக்கட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுல. ஓகே, நகரம் படிக்கட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது முதல் தளம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்ன இருக்கும் அப்படின்னா குழந்தைகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி. ஓகேங்களா? குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழலில் படிப்பதற்காக செயற்கை மரம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. சிறுவர்கள் மட்டுமல்லாம அனைவரின் மனதையும் கொள்ளைக்குள்ளும் பகுதி இருக்கு. இங்க 20,000க்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பிற நாடுகளிலிருந்து திரட்டப்பட்ட 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன. ஓகேங்களா? இது ரொம்ப இந்த இடத்துல நீங்க அந்த இதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. 20,000க்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் இருக்கு. 20,000க்கும் மேற்பட்ட அப்படிங்கிறது நீங்க பிளஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் 50,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டுல இருந்து வந்து கலெக்ட் பண்ணி வச்சக்கூடிய நூல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எவ்வளவு? 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள். ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்ப தரைத்தளம் பார்த்தாச்சு, பார்வைத்திறன் குறைபாடு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கானது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட், இப்ப உடனே வந்து 7ஆம் தளத்துக்கு போயிட்டாங்க. ஓகேங்களா? கீழே ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க 8 ஃப்ளோருக்கு என்னென்ன இருக்குன்னு அது நம்ம படிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 7th ஃப்ளோர். ஓகேங்களா? அதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அரசு கீழ்திசை சுவடி நூலகம். ஓகேங்களா? கீழ்திசை சுவடி நூலகம் இங்க இருக்கு. அங்க என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஓலைச்சுவடிகள் எல்லாம் ஃபுல்லா வந்து பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. இந்த தளத்துல வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்கள். ஓகேங்களா? இதெல்லாமே இருக்கு. அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நூல்கள். அப்போ நம்ம அண்ணா லைப்ரரி போனோம் அப்படின்னா நம்ம இப்ப எக்ஸாம்ஸ்க்கு தானே படிச்சுட்டு இருக்கோம், நமக்கு தேவையான புக் எல்லாம் எங்க இருக்கு? 7th ஃப்ளோர்ல இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இப்ப நான் அண்ணா லைப்ரரிக்குள்ள என்டர் ஆக அப்படின்னா எனக்கு இப்ப டிஎன்பிசி டெட் எல்லாத்துக்கும் படிக்கிறதுக்கான புக்ஸ் எங்க இருக்கு? எனக்கு 7th ஃப்ளோர்ல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், மின் நூலகமாகும், அதாவது இ லைப்ரரி கம்ப்யூட்டர்ஸ். ஓகேங்களா? ஃபுல்லாவே மின் நூலகமா இருக்கு. அனைத்து துறை சார்ந்த தரமான மின் நூல்களும் மின் இதழ்களும் அதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். ஓகே, இப்ப பார்த்த வரைக்கும் கிளியருங்களா?
ஓகே, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 8 ஃப்ளோர் பார்த்தோம். 8 ஃப்ளோர்ல நம்ம இப்ப எது 3 மட்டும் டீடைல்டா பார்த்திருக்கோம். தரைத்தளம் பார்த்துட்டோம். அங்க என்ன சொன்னாங்க, பிரெய்லி நூல்கள், அது கூட என்னது சொந்த நூல் படிப்பகம் இருக்கு. ஓகேங்களா, சொந்த நூல் படிப்பகம் இருக்கு பிளஸ் பிரெய்லி நூல் ரெண்டும் கேட்டாங்கன்னா தரைத்தளம். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்த்தோம் என்னது, குழந்தை பிரிவு இருக்கு. குழந்தை பிரிவு பிளஸ் பருவ இதழ்கள். ஓகேங்களா, குழந்தைகள் வந்து எப்படி சொல்றது, அந்த ஒரு பருவத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக லைப்ரரி கூட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, முதல் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குழந்தைகளுக்கு தான். சோ 1 அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் தளம் அப்படிங்கும்போது நமக்கு என்னது, குழந்தைகள். அவங்க வந்து பருவ இதழ்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் பண்ணி படிச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம 7ஆம் தளம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். 7ஆம் தளம் என்னது, வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ் திசை சுவடை நூலகங்கள். ஓகேங்களா, இங்க மேல பார்த்திருப்போம். இந்த இடத்துல பாருங்க புவியியலும் இருக்கு. சோ அதையும் இங்க கீழே நோட் பண்ணிக்கங்க. வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்கள் எல்லாம் இருக்கு. அரசு கீழ் திசை சுவடை நூலகம். சுவடி அப்படிங்கும் போது அவங்க ஓலைச்சுவடியெல்லாம் சேகரிச்சு வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இது 7ஆம் தளம். இப்ப 3 பார்த்தாச்சு. ஓகேங்களா, அடுத்தது இன்னும் நமக்கு என்னென்ன பேலன்ஸ் இருக்கு, 2ஆம் தளம். ஓகேங்களா, 2ஆம் தளம் அப்படிங்கும் போது என்ன நூல்கள், நம்ம தமிழ் நூல்கள் மொத்தமும் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் தளத்துலதான் இருக்கு. ஓகேங்களா, தமிழ் நூல்கள் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் தளம். ஓகேங்களா, தமிழ் அப்படிங்கிறது 3 எழுத்து, அது இருக்கிறது 2ஆம் தளம். அந்த மாதிரி நாம வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தமிழ் 3 எழுத்து, அது இருக்கிறது 2வது தளம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 3ஆம் தளம். தேர்ட் ஃப்ளோர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் ஆனது, தத்துவம், அரசியல் நூல்கள். ஓகேங்களா, இப்ப இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஓகே, 3 வயசுல வந்து கம்ப்யூட்டர் எல்லாம் யூஸ் பண்ணி அரசியல்ல ஒரே தத்துவமா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி நாம வச்சுக்கங்க. ஓகேங்களா, 3 வயசுலயே. ஓகேங்களா, இப்ப இருக்க குழந்தைகளை எப்படி எல்லாம் போன் யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சு 3 வயசுலயே கம்ப்யூட்டர் எல்லாம் யூஸ் பண்ணி அரசியல் எல்லாம் எப்படி தத்துவமா பேசுறாங்க அப்படிங்கறத வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தேர்ட் ஃப்ளோர்ல கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் இது எல்லாமே தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கும். நெக்ஸ்ட் என்னது, ஃபோர்த், அதாவது 4ஆம் தளம். அதுல என்னென்ன இருக்கு, பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. ஓகேங்களா, அந்த கல்வி ரிலேட்டட் ஆனது எல்லாமே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4ஆம் தளம். ஓகேங்களா, கல்வி, சட்டம், வணிகவியல், பொருளியல். ஓகேங்களா, இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எனக்கு இது கரெக்டா இது தெரியல, ஞாபகம் வரல. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 5th ஃப்ளோர். 5ஆவது தளத்துல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ், சயின்ஸ், மெடிக்கல். ஓகேங்களா, இல்லைன்னா இது இப்படி ஞாபகம் வச்சுங்க. மேக்ஸ்லயும் சயின்ஸ்லயும் வந்து வந்து நான் ஃபுல்லா 50க்கு 50 எடுத்துட்டேன். எல்லாம் 5 மார்க்குக்கு 5 எக்ஸாம்லயும் நல்லா பண்ணிருக்கேன், அதனால எனக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சிருச்சு. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, மேக்ஸ், சயின்ஸ், மெடிக்கல் இது எல்லாமே என்னன்னா 5. ஓகேங்களா, இல்லைன்னா 5th ரேங்க் அந்த மாதிரி நான் வச்சுங்க. மேக்ஸ் சயின்ஸ்ல நான் 5th ரேங்க் எடுத்திருக்கேன் அந்த டாபிக் வைஸ்ல. ஓகேங்களா, அதனால எனக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சிருச்சு. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஏதாவது ஒண்ணு லிங்க் பண்ணி நீங்க அந்த லைன் ப்ராப்பரா மட்டும் அது ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா மேட்ச் த ஃபாலோவிங் கேட்கலாம். ஏன்னா இது நிறைய இருக்கு. மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகேங்களா, அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் 6ஆம் தளம். 6ஆம் தளம்ல என்ன இருக்கு, பொறியியல். பொறியியல்னா இன்ஜினியரிங், வேளாண்மை, திரைப்படக்கலை. ஓகேங்களா, அப்ப 6th ஸ்டாண்டர்ட்ல தான் அவங்களுக்கு இன்ஜினியரிங் பத்தி எல்லாம் தெரியுது. இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், நெக்ஸ்ட் என்னது பிலிம். ஓகேங்களா, இத பத்தி எல்லாம் தெரியுது 6 வயசுல. ஓகேங்களா, வெளியே போறாங்களா, ஸ்கூலுக்கு போறாங்க 6 வயசுல அப்படிங்கும்போது நமக்கு ஸ்கூல் போறது ஞாபகம் வச்சுங்க. இல்லைன்னா 6வது ஏதாவது ஞாபகம் வச்சுங்க. 6 அப்படிங்கும்போது அப்பதான் நமக்கு பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை எல்லாம் பத்தி தெரியாது 6 வயசுல. இங்க பாத்துங்க, இந்த ரெண்டும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா, நான் கன்ஃபியூஸ் ஆகாத மட்டும் தனியா சொல்றேன். பொறியியல் அப்படிங்கிறது ஆறாம் தளம், அதே பொருளியல் அப்படிங்கிறது 4ஆம் தளம். ஓகேங்களா, நமக்கு இந்த ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா, சோ கிளியரா படிச்சுங்க. 6ஆம் வகுப்பு படிக்கும் போதுதான் உங்களுக்கு பொறியியல் பத்தி தெரியுது. 4 அப்படிங்கும் போது பொருளியல். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 7ஆம் தளம் பார்த்தாச்சு. வரலாறு, சுற்றுலா, புவியியல், அரசு கேள்வி செச்சுடைய நூலகம். நெக்ஸ்ட் என்னது, 8ஆம் தளம். 8th ஃப்ளோர்ல என்ன இருக்குது, கல்வி, தொலைக்காட்சி, நூலகத்தினுடைய அலுவலக பிரிவு. ஓகேங்களா, அந்த லைப்ரரியினுடைய அலுவலக பிரிவே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8ஆம் தளம். ஓகே, கிளியருங்களா? ஓகே, சூப்பர்.
ஹலோ, வாய்ஸ் கேக்குதுங்களா? ஓகே, மியூட் விழுந்துட்டு போல. எப்ப இருந்து கேட்கல? ஓகே, இந்த பாக்ஸ் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணப்ப வாய்ஸ் கேட்டுதுங்களா? ஆக்சுவலி மியூட் ஆயிடுச்சு போல, நான் அப்ப பாக்கல. ஓகே ஓகே ஓகே, இப்பதான் வாய்ஸ் கேட்கலையா? ஓகே 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 ஓகே. நெக்ஸ்ட் இது இப்ப 7ஆம் தளம் அப்படிங்கும்போது வரலாறு, சுற்றுலா, அரசு கில்திசை சோலை நூலகம். 8ஆம் தளம் அப்படிங்கிறது கல்வி தொலைக்காட்சி நூலகத்தினுடைய அலுவலக பிரிவு. ஓகேங்களா? ஓகே சூப்பர், பாக்ஸ் ஓகே. அண்டர்லைன் பண்ணது அவ்வளவுதான். நான் முன்னாடி சொன்னதே தான், ஜஸ்ட் ஒரு டைம் வாசிச்சு மட்டும் தான் விட்டேன், வேற எதுவுமே நான் பண்ணல. ஓகேங்களா? உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டைம் ரிவிஷனுக்காக நான் ஒரு டைம் வாசிச்சு மட்டும் தான் விட்டேன், அவ்வளவுதான். ஓகே நெக்ஸ்ட் இங்க பாருங்க, பாக்ஸ்ல இருக்கு. நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் சிலர். ஓகேங்களா? யார் யார் லைப்ரரியில படிச்சிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். ஓகேங்களா? இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இந்த 4 பேத்துல 3 பேத்துக்கு கொடுத்துட்டு பொருந்தாதது கேட்பாங்க. இல்லைன்னா நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர் யாருன்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து உங்களை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு நமக்கு இந்த 4 பேர்த்து பேரும் நல்லா தெரியணும். ஓகேங்களா? அறிஞர் அண்ணா. ஓகேங்களா? அண்ணா லைப்ரரியில தான் படிச்சிருக்காரு. நேரு, அம்பேத்கர். அம்பேத்கர் வந்து ஆளா உள்ள போயிட்டு கடைசி ஆளா தான் வெளியே வருவார். அதனால புக்ல இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேங்களா? அப்ப லைப்ரரிக்கு ஆளா உள்ள போயிட்டு கடைசி ஆளா தான் வெளியே வருவாரு. நெக்ஸ்ட் கார்ல் மார்க்ஸ். ஓகேங்களா? இந்த 4 பேருமே நூலகத்துல படிச்சு உயர்நிலை அடைந்தவர்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த லைப்ரரியில பாத்தீங்கன்னா கூட்டரங்கு, கலையரங்கு, கருத்தரங்கு, அடுத்து கண்காட்சி அரங்கு, இந்த மாதிரி எல்லாம் வந்து தனித்தனியா செக்மெண்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கறது சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தமிழக அரசு நடமாடும் நூலகம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? எதுவும் இல்ல, வண்டியில வந்து லைப்ரரி புக்ஸ் எப்படி அடிக்கோ அந்த மாதிரி இருக்கும். அப்படிங்களா? அது நடமாடும் நூலகம் அப்படிங்கிறது. ஓகே, இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, நடமாடும் நூலகம் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தமிழக அரசு. ஓகேங்களா? ஓகே, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் ரா அரங்கநாதன் விருது கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த லைப்ரரியில வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்டெண்டன்ஸ் நோட் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் வச்சுட்டு கூட நமக்கு அந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சுட்டு கூட எங்களுக்கு விருது கொடுக்கலாம். சோ டாக்டர் ரா அரங்கநாதன் விருது தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அவருடைய பர்த்டே தான் வந்து ஆகஸ்ட் 9. அதுதான் தேசிய நூலகர் தினமா செலிப்ரேட் பண்றாங்க. ஓகே, கிளியருங்களா? இப்ப வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஓகேங்களா? நெக்ஸ்ட் இலக்கணம். ஓகே ஓகே சூப்பர். ஓகே, இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இணை எழுத்து. ஓகே ஓகே, இணை எழுத்துனா என்னது? இப்ப இணை எழுத்துனா எது இல்ல, இப்ப நம்ம பேசுறோம். ஓகேங்களா? இப்போ ஒரு வேர்டு பேசுறோம், இல்ல ஒரு எழுத்தை பத்தி ப்ரொனவுன்ஸ் பண்றோம் அப்படின்னா அந்த எழுத்துக்களுக்கு வந்து இடையில, ஓகேங்களா, அந்த எழுத்துக்களுக்கு இடையில ஒலிக்கக்கூடிய முயற்சி பிறக்கும் இடம். ஓகேங்களா? இந்த ஒரு ஒரு சில எழுத்தெல்லாம் வந்து இந்த இடத்துல தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வரும். ஓகேங்களா? நம்ம பார்க்கலாம். அந்த பிறக்கும் இடம், ஒலிக்கும் முயற்சி, இதுல இருக்கக்கூடிய ஒற்றுமைக்கு கூடிய எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இணை எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் கீழே கொடுத்திருப்பாங்க. ஒற்றுமையில் இந்த மாதிரி ஒலிக்கக்கூடிய முயற்சி பிளஸ் பிறக்கும் இடம், இதனோட அடிப்படையில ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் என்னது? இணை எழுத்துக்கள். ஓகேங்களா? இதே வல்லினம் 6 வல்லினமை எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள். ஓகேங்களா? சொற்களில் மெல்லினமை எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். ஓகேங்களா? இப்ப இதுல என்ன சொல்றாங்க, இப்ப மெய்யெழுத்து இருக்கு அப்படின்னா அதனோட இணை எழுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தே வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது என்னது? மெய்யெழுத்து அடுத்து எது? வல்லினம் வரும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப வல்லின எழுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். மெய்யெழுத்துக்கள் 3ஆ பிரிப்பாங்க, வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? வல்லின எழுத்துக்கள் என்னென்ன? வல்லினம் என்னென்ன எழுத்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே தான் பார்த்திருப்போம். சூப்பர் சூப்பர். கசட, தபர, வல்லினம். படிக்கிறது தான் அப்படி படிக்கணும், பட் அது என்னது? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மெல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள் ஞஞன, நமன. ஓகேங்களா?
அப்ப இப்ப என்ன சொல்றாங்க, மெல்லின எழுத்து அடுத்து அதனோட இனமான வல்லின எழுத்துக்கள் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த பொம்மையில பாருங்க. இங்கு அடுத்து இக்கு. ஓகேங்களா? இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுன்னா, இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்ப இம், இரு இன்னு. ஓகேங்களா? இந்த இப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அதாவது இங்க ஃபர்ஸ்ட் வல்லின எழுத்துக்கு கசட, தபர. நெக்ஸ்ட் கீழையே அப்படின்னு பாத்தீங்கன்னா நமன. ஓகேங்களா? இப்ப இத பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுதான் வந்து இணை எழுத்துக்கள். ஓகேங்களா? சப்போஸ் இணை எழுத்து எதுன்னு தெரியாம மறந்துருச்சு அப்படிங்கும் போது, ஏன்னா எப்படி கேட்பாங்க, இன எழுத்து இல்லாத எழுத்த வந்து வேர்டு வந்து சூஸ் பண்ணுங்க அப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? சோ அப்ப நமக்கு இந்த மாதிரி வல்லினம் மெல்லினம் நமக்கு என்னன்னு தெரியும். அதை நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னாவே அந்த ரெண்டு சேர்ந்ததான் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா இணை எழுத்துக்கள். ஓகேங்களா? இப்ப இந்த ரெண்டு இணை எழுத்து, இந்த ரெண்டு இணை எழுத்து. ஓகேங்களா? இந்த மாதிரி பேரா இருக்கிறதா இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது, திங்கள். ஓகேங்களா? மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகேங்க பாருங்க, திங்கள் அப்படிங்கிறது இங்க பாருங்க, இங்கு கா ரெண்டு இணை எழுத்தா, அதே மாதிரி இஞ்சு சா ரெண்டு இணை எழுத்தா, நெக்ஸ்ட் இன்னு டா, அதே மாதிரி இந்து தா, அடுத்து இம்மு பூது. ஓகேங்களா? இதெல்லாம் இணை எழுத்துக்கள். சோ இணை எழுத்துக்கள் எல்லாம் ஒன்று வரதா இதை இணை எழுத்துக்கள் சொல்றது. இதுல வந்து மிஸ் மேட்ச் ஏதாவது மாத்தி கொடுத்துட்டு இல்லாதது எதுன்னு சொல்லி கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஓகே, வல்லினம் பார்த்துட்டோம், மெல்லினம் பார்த்துட்டோம். அப்ப இடைநிலத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடைநிலத்துக்கள் என்னது, எரல வளல, இது எல்லாமே ஒரே இனம். ஓகேங்களா? ஒரே இதுலதான் வரும். சரி ஓகே, மெய்யெழுத்துக்களுக்கு வந்து நம்ம இணை எழுத்துக்கள் பார்த்துட்டோம். அப்போ உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 இருக்குல்ல, அப்ப அதுக்கு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு, இங்க பாருங்க பிக்சர்ல பாருங்க, இங்க நெடில் எழுத்து இருக்கு, அடுத்தது என்னவா இருக்கு, குறில் இருக்கு. இங்கேயும் வந்து நெடில் எழுத்துக்குது, குறில் எழுத்துக்குது. அப்ப குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறில் எழுத்துக்களும் பாத்தீங்கன்னா இணை எழுத்துக்கள். ஓகே, இந்த ஆ இ உ ஏ இதெல்லாம் நெடில் குறில் இருக்கு. அதே மாதிரி ஓக்கும் நெடில் குறில் இருக்கு. ஆனா ஐக்கு, ஓகேங்களா, அப்ப ஐ அப்படிங்கிறதுக்கு ஐ அப்படிங்கும் போது உங்களுக்கு கடைசியில சவுண்ட் என்னவா வருது, ஈ அப்படின்னு வருதுங்களா, ஐ அப்படின்னு. சோ அப்ப ஐக்கு இணை எழுத்து எதுன்னு கேட்டாங்கன்னா ஈ. ஓகேங்களா? அடுத்து அவ் அப்படிங்கிறதுக்கு அவ் ஊன்னு வருதுங்களா, சோ அப்ப ஊ தான் நெடில் எழுத்து, சரி இணை எழுத்து. ஓகேங்களா? அவ்வுக்கு ஊ, அவ்வளவுதான். அப்ப மெய்யெழுத்துக்கள் மாதிரியே உயிரெழுத்துக்களுக்கும் இணை எழுத்துக்கள் இருக்கு. ஓகேங்களா? அது என்னது, குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். குறில் எழுத்து இல்லாத ஐக்கு ஈ அப்படிங்கிறது இணை எழுத்து, அவ்வுக்கு ஊ என்பது இணை எழுத்தாகும். ஓகேங்களா? சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து மொழி முதல் இறுதி எழுத்தெல்லாம் பார்த்தோம்ல, அதுல வந்து என்னது, உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லோட சேர்ந்து வராது. ஓகேங்களா? அளபடையில மட்டும்தான் வரும். அதான் இங்க பாருங்க, ஓ ஓதல், தூம், தளி, இது எங்க சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. ஓகே, தூம்னு இருக்கு, அதை நான் எடுத்துக்கிறேன். இப்ப தூ அப்படிங்கறது நீங்க பிரிச்சீங்க என்ன வரும், இத்து கூட்டல் ஊ. ஓகேங்களா? அடுத்த வேர்டு என்ன வந்திருக்கு, ஊ. அப்ப நெடிலுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா குறில் வந்திருக்கா, இதுதான் அளபெடையில சேர்ந்து வரும் அப்படிங்கறதா இது. ஓகேங்களா? அதே மாதிரி தலிக்கு வந்து என்னது, இல் குட்டல் ஈன்னு பிரிப்போம். இப்ப ஈக்கு அடுத்தது ஈ வந்திருக்கு. ஓகேங்களா? அதான் அளபெடையில மட்டும்தான் வந்து என்னது, நெடிலுக்கு அடுத்து அதோட இனமாகிய குறில் எடுத்து ஒட்டுக்கா வரும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது கொஸ்டின் கேட்பாங்க, அந்த லாஸ்ட் லைன் கொஸ்டின் வரும். ஓகேங்களா? அளபெடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை. ஓகேங்களா? இணை எழுத்துக்கள் அல்லாதது எதுன்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப ஆன்சர், ஓகே, ஆயுத எழுத்துக்கு தான் இணை எழுத்து இருக்காது. ஓகே, உங்களுக்கு ஒரு கொஸ்டின், ஆயுத எழுத்துக்கு மாத்திரை அளவு என்ன, ஜஸ்ட் ஒரு ரிவிஷன். ஆயுத எழுத்துக்கு மாத்திரை அளவு. ஓகே, சூப்பர் சூப்பர். சரி, அரை மாத்திரை. அளபெடைங்கிறது எதுவுமே இல்லைங்க மேம். இப்ப வந்து இப்ப ஏதாவது தெருல வித்துட்டு போகும்போது என்னது, உப்போ உப்பு, பூவோ பூவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இழுத்து சொல்லுவாங்கல்ல, அப்ப என்னது, உப்பு அப்படிங்கும் போது நமக்கு இந்த பூங்கும் போது இந்த ஊ அப்படின்ட்டு லைனா வருங்களா, இந்த மாதிரி நெடுக்கு அடுத்து இந்த மாதிரி குறில் எழுத்து உயிரெழுத்துக்கள் வந்து சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதுதான் நமக்கு அளபெடை அப்படின்னு சொல்லுவாங்க. அளபெடுத்து வர்றது. ஓகேங்களா? இதுல என்னது, உயிரெழுத்துக்கள் அளபெடுத்து வருதுங்களா, அப்ப அதனாலதான் இது என்னது உயிரிழபெடை அப்படிங்கிறது. நம்ம பார்த்திருப்போம் சார்பு எழுத்துக்களோட ஃபர்ஸ்டே
உயிரிழபெடைங்கிறது ஒண்ணு வரும். ஓகேங்களா? அந்த 10 வகையில ஒண்ணு வரும் உயிரிழபெடை அப்படிங்கிறது. அளபெடை அப்படிங்கிறது இல்ல, அதனுடைய அளபெடுத்து வருவதுதான் அளபெடை அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்ப இதுல என்னது, இப்ப வந்து உப்பு அப்படிங்கும் போது அந்த உப்பு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து சொல்லிட்டே வருவாங்களே, அப்ப உப்பு அப்படிங்கும் போது அந்த ஊ அப்படிங்கிறது இழுத்து சொல்லுவாங்க. அதுதான் வந்து அளபெடை அப்படிங்கிறது. ஓகே, கிளியருங்களா? நம்ம பாப்போம் பின்னாடி ஒவ்வொன்னா வரும். ஓகேங்களா? எஸ், அளபெடைங்கிறது ஓசை. ஓகேங்களா? ஓகே, அது நான் பின்னாடி வரும். நான் அளபெடை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இப்ப ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அந்த இழுத்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த குறில் சாரி நெடிலுக்கு அடுத்து அந்த குறில் வந்து நீண்டுட்டே வரும். அதுதான் வந்து அளபெடை அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்க, நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே ஓகே, மெய்யெழுத்துக்களுக்கு மாத்திரை அளவு. மெய்யெழுத்துக்களுக்கு மாத்திரை அளவு சூப்பர், அரை மாத்திரை. குறியெழுத்துக்கு ஓகே, சூப்பர் சூப்பர். குறிலத்துக்கு ஒரு மாத்திரை. நெடிலுக்கு நெடிலெழுத்துக்கு 2 மாத்திரை. ஓகே 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 ஓகே, சூப்பர். ஓகே, இணையெழுத்து ஓகேங்களா? இலக்கணம் ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, இப்ப புக் பேக் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. மெலினத்திற்கான இணையெழுத்து இடம்பெறாத சொல். ஓகேங்களா? இந்த மாதிரிதான் கொஸ்டின் கேட்பாங்க. இணையெழுத்து இல்லாத எதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, சூப்பர். எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டீங்க. கண்ணில். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, இச்சு இஞ்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இத்து இந்து. இங்க பாருங்க, இப்பு இம்மு, இதெல்லாமே இணையெழுத்து ஒட்டுக்கா வருது. ஓகேங்களா? கண்ணில் தான் வராது. ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் தவறான சொல்லை வட்டமிடுக. ஓகே, சூப்பர். என்னது? வென்றான். ஓகேங்களா? ரா வந்து தப்பா இருக்கு. ஓகேங்களா? வென்றான் அப்படிங்கும் போது நமக்கு வல்லினம் தான் வரணும். ஓகேங்களா? வென்றான். ஓகே, அடுத்தது பார்த்தா கண்டான், நண்டு, வண்டு இதெல்லாம் இருக்கு. ஓகே, பிழை திருத்தம். தென்றல் அப்படிங்கிறதுக்கு சூப்பர் சூப்பர். தென்றல் 2 சுழியும் தான் வரும். ஓகே, கண்டம் சூப்பர், 3 சுழியின் கண்டம். ஓகே, நன்றி சூப்பர். நன்றிக்கு இந்த ரீ தான் வரும். ஓகே ஓகே, சூப்பர். அடுத்ததுக்கு மண்டபம்க்கு 3 சுழி இன். ஓகேங்களா? மண்டபம். புக்லயும் அப்படியே ரைட் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேங்களா? ஓகே, சூப்பர். சாரி, இடையில ஒருத்தங்க வீடியோ கேட்டிருந்தீங்க. நீங்க கிளாஸ் முடிச்சுட்டு வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? வீடியோ எல்லாம் அப்டேட் ஆயிருச்சு. ஓகே, கிளாஸ் முடிச்சுட்டு கேளுங்க சார், நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, அடுத்தது பாருங்க. ஓகே, நமக்கு ஒரு திருக்குறள் கொடுத்திருக்காங்க. என்ன திருக்குறள் கொடுத்திருக்காங்க? கிளாஸ் முடிச்சுட்டு வெயிட் பண்ணுங்க சார், கேளுங்க, நான் அப்ப உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம கிளாஸ் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. ஓகேங்களா? யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்தனையும் கல்லாதவாறு. ஓகேங்களா? இது கொடுத்திருக்கக்கூடிய திருக்குறள். இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எதுவுமே இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் முதலில் என்ன பார்த்திருப்போம்? கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் நம்மளோட இடம்னு பார்த்திருப்போமா? அந்த மாதிரி கற்றவருக்கு எந்த ஊரா இருந்தாலும் அவரோட ஊரு, எந்த நாடா இருந்தாலும் அவங்களுடைய நாடு. அப்படி இது தெரிஞ்சிருந்தும் ஏன் சாகர வரைக்கும் அவங்க படிக்காம இருக்காங்க, கல்வி கத்துக்காம இருக்காங்க அப்படிங்கறத இதனுடைய குரல். ஓகேங்களா? யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு அப்படிங்கறது இதோட மீனிங். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பழமொழி 400 அப்படின்னு ஒரு நூல் கொடுத்திருக்காங்க. என்னது? ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். ஓகேங்களா? ஆற்றவும் அப்படிங்கிறது என்னன்னா நிறைவா. ஓகேங்களா? ஒரு ஃபுல்லா வந்து கத்துக்கிட்டவங்க. ஓகேங்களா? ஆற்றவும் கற்றார், அந்த மாதிரி நிறைவாக கத்துக்கிட்டவங்க அறிவுடையவர்கள். ஓகேங்களா? அஃதுடையார் அப்படின்னா அந்த அறிவுடையவங்க நாற்று செய்யும் செல்லாத நாடு இல்லை.
ஓகேங்களா. நாற்றிசைனா 4 திசைகளுக்கும் செல்லக்கூடியது, அதாவது அவங்களுடைய புகழ். ஓகேங்களா, அந்த மாதிரி கத்துக்கிட்டு எங்களுடைய புகழ் வந்து 4 திசைக்கும் வந்து செல்லும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அந்த நாடு வேற்று நாடு ஆகாது, அதாவது வேற ஒரு நாடா இருக்காது. தமவேயாம் அப்படின்னா தம்முடைய நாடுகள் தான் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. ஆயினால் ஆற்று உணா வேண்டுவது இல், அந்த மாதிரி கற்றவங்க வேற நாட்டுக்கு போனாலும் சரி, அவங்க வந்து என்னது இந்த மாதிரி வழிநடை உணவுகள் இல்ல அங்க போய் வந்து தங்கிறதுக்கு அந்த செல்வங்க இதெல்லாம் எதுவுமே எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கறத இதுக்கான மீனிங். ஓகேங்களா. இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த பாட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 2 லைன் கொடுத்துட்டு நூல் கேட்பாங்க. ஓகேங்களா. இந்த 4 லைனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. மூதுரைக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. அங்க மூதுரை அப்படிங்கிறது மன்னனும் கற்றனையும் 2 கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. ஆனா இதுல ஜஸ்ட் வந்து அந்த கற்றவைங்களை பத்தியே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே ரிப்பீட் மேம். ஓகே எதுவுமே இல்லைங்க. இங்க பாருங்க, ஆற்றவும் கற்றார். ஓகேங்களா. ஆற்றவும் கற்றார் அப்படிங்கிறது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். எஸ், ஆற்று உணா வேண்டுவது இல்லை அப்படிங்கிறது கடைசியில. பழமொழி 400 அப்படின்னா அந்த மொத்தம் 4 வரி தான் இருக்கும். அந்த 4 வரியில கடைசி லைன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பழமொழியா இருக்கும். இந்த ஆற்று உணா வேண்டுவது இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கறதா இதுக்கு மீனிங். ஓகேங்களா. வேணா கூட இங்க எழுதிக்கங்க. ஓகேங்களா. இந்த லாஸ்ட் லைனுக்கு மீனிங் என்னன்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். எஸ், லாஸ்ட் லைன் என்னைக்குமே ஒரு ப்ராவர்ப் தான். ஓகேங்களா. ஆற்றவும் கற்றார் அப்படின்னா நிறைவாக கத்துக்கிட்டவங்க, அறிவுடையவங்க. ஓகேங்களா. அக்துடையார், அந்த அறிவுடையவர்களுடைய புகழ் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை. ஓகேங்களா. எல்லா நாற்றிசைனா 4 திசைகளும் செல்லாத நாடு இல்லை. ஓகேங்களா. அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் அப்படின்னா அந்த நாடு வேற ஒருத்தங்களோட நாடா இருக்காது, தம்முடைய நாடுகள் தான். அந்த மாதிரி வந்து போகும்போது வழிநடை உணவை எடுத்துட்டு போக தேவையில்லை. ஓகேங்களா. இது பழமொழி 400. இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி திருக்குறள்லயும் ஒரு லைன் கொடுத்து கேட்பாங்க. ஓகேங்களா. என்ன நூல்னு கேட்பாங்க. கீழே வந்து திருக்குறள், பழமொழி 400 அந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா. ஓகே, பழமொழி 400 ஆசிரியர் யாரு? பின்னாடி ஸ்டாண்டர்ட்ல வரும், நம்ம பார்ப்போம். ஓகே, சூப்பர் சூப்பர். பழமொழி 400 ஆசிரியர் யாரு? முன்றுரை அரையனார். பழமொழி 400 பாத்தீங்க அப்படின்னா 15 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. திருக்குறளுமே 15 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றுதான். ஓகேங்களா. அதே மாதிரி பழமொழி 400 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஓகேங்களா. இந்த பாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் இணை எழுத்து புரியலீங்களா? சரி, ஓகே, நான் இன்னொரு டைம் ரிப்பீட் பண்றேன். ஓகே, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. காமராஜர் பிறந்த நாள் என்ன நாளாக செலிப்ரேட் பண்றாங்க? ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், கல்வி வளர்ச்சி நாள். ஓகேங்களா. காமராஜர் பிறந்த நாள் என்னது? கல்வி வளர்ச்சி நாள். டேட்டோட சேர்த்து சொல்லுங்க. இதுல டேட் இருக்காது, பட் நம்ம டேட்டும் சேர்த்து படிப்போம். ஓகேங்களா. காமராஜரோட பிறந்த நாளோட டேட்டோட சொல்லி சேர்த்து சொல்லுங்க. ஜூலை 15. ஓகேங்களா. கல்வி வளர்ச்சி நாள். ஓகே, டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள். ஓகே, சூப்பர் சூப்பர். டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பர்த்டே எப்ப? ஓகே, செப்டம்பர் 5. என்ன தினமா கொண்டாடுறோம்? ஆசிரியர் தினம். ஓகேங்களா. ஓகே, நான் இங்கேயே மார்க் பண்றேன். ஆசிரியர் தினமா கொண்டாடுவோம். ஓகேங்களா. ராதாகிருஷ்ணனுடைய பர்த்டே. ஓகே, சூப்பர். அப்துல் கலாமுடைய பிறந்த நாள். நான் இதை ஆல்ரெடி நான் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்துல் கலாம். அப்துல் கலாமுடைய பர்த்டே வந்து நம்ம என்னவா கொண்டாடுறோம்? மாணவர் தினம். ஓகே, டேட் சொல்லுங்க. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். அக்டோபர் 15. ஓகேங்களா. மாணவர் தினமா செலிப்ரேட் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் விவேகானந்தர் பிறந்த நாள். விவேகானந்தரோட பிறந்த நாள் வந்து என்ன தினமா கொண்டாடுறோம்?
ஓகே சூப்பர். ஜனவரி 12 இளைஞர் நாள். ஓகேங்களா, தேசிய இளைஞர் நாள். ஓகே சூப்பர். அடுத்து ஜவஹர்லால் நேருவோட பர்த்டே. ஓகே சூப்பர். நவம்பர் 14 என்ன டேவா கொண்டாடுறோம்? குழந்தைகள் நாள். ஓகே சூப்பர். ஓகேங்களா, கிளியருங்களா? ஓகே, இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா, இதுல இணையெழுத்து இருக்கு இல்லாதது எதுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா, இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. டவுட்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேளுங்க. ஓகேங்களா, இதோ இங்கே இருக்கு பாருங்க இணையெழுத்துக்கள் எது எதுன்னு. சோ இது ஜஸ்ட் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, ஓகே ஓகே. இது வந்து ஜஸ்ட் இது நார்மலா நம்ம எல்லாருமே எழுதிடுவோம். காமராஜர் வந்து பத்தி கொடுத்துருப்பாங்க, ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதனுடைய ஆன்சர் கேக்குறாங்க. இது நார்மலா எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். ஓகேங்களா, காமராஜரோட வீட்டுக்குள்ள நுழைய, அதாவது என்னன்னா ஒரு 2 குழந்தைங்க இருக்கும், அவங்க காமராஜரோட வீட்டுக்குள்ள கேட்ல நின்றுட்டு இருப்பாங்க. ஹெல்ப் கேட்பாங்க. ஓகேங்களா, படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது, சோ ஹெல்ப் கேட்பாங்க. காமராஜரும் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் கொடுப்பாரு. அந்த குழந்தை என்ன பண்ணும்னா அடுத்த நாள் வந்து அதுக்கான ரெசிப்ட் கொடுக்கும். ஓகேங்களா, இதுதான் இது ஸ்டோரியா இருக்கும். ஓகேங்களா, ஓகே. காமராஜரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் யார்? இது நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, சூப்பர். சிறுவன் சிறுமி. ஓகே, இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்குகிறது. அதாவது அந்த பில் கொடுத்தாங்கல்ல, அது வந்து எந்த பண்பை கொடுத்திருப்பாங்க, எந்த சொல்லியிருப்பாங்க? அவங்களுடைய நேர்மை. ஓகே, இது வந்து இது ஜஸ்ட் மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராஜர் மனம், இது அதுக்குள்ளேயேதான் இருக்கும். ஓகேங்களா, நெகிழ்ந்தார். ஓகே, இங்கே இருக்கு பாருங்க. ஓகே ஓகே, அவ்வளவுதான். ஓகே, இது வந்து சென்டென்ஸ் மாத்திருப்பாங்க, இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, ஓகே. இது ஃபர்ஸ்ட் வந்து என்னது? விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். ஓகேங்களா, ஒரு ப்ராவர்ப் தான் மாத்தி கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது நம்பர் சொல்லுங்க. இந்த மாதிரி 3 1 4 2 இருக்குது, அது மாதிரி செகண்ட் ஒன் ட்ரை பண்ணுங்க. ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னது? கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். ஓ சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, கலைச்சொல் அறிவோம். ஓகே, கலைச்சொல் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, மேட்ச் த ஃபாலோவிங் கேட்கலாம், இல்லைன்னா தனியா கொடுத்தும் கேட்கலாம். கல்வி அப்படிங்கிறது எஜுகேஷன். தொடக்கப்பள்ளி அப்படிங்கிறது பிரைமரி ஸ்கூல். மேல்நிலை பள்ளி அப்படிங்கிறது ஹையர் செகண்டரி ஸ்கூல். நூலகம் அப்படின்னா லைப்ரரி. ஓகேங்களா, கல்வி அப்படிங்கிறது எஜுகேஷன், தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல், மேல்நிலை பள்ளி அப்படிங்கிறது ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம் அப்படின்னா லைப்ரரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் மின் படிக்கட்டு. மின்னு வந்தாவே முன்னாடி ஈன்னு வந்துடும். ஓகேங்களா, எஸ்கலேட்டர். மின் படிக்கட்டு பாத்தீங்கன்னா எஸ்கலேட்டர். அதே மின் தூக்கினாத்தான் லிஃப்ட். ஓகேங்களா, மின் தூக்கி லிஃப்டிங், ஒரு ஆள் அப்படியே தூக்கிட்டு போகும்ல, அதுதான் வந்து லிஃப்ட். மின் படிக்கட்டு அப்படிங்கிறது எஸ்கலேட்டர், அதாவது ஏறி நின்னதுன்னா அப்படியே நகர்ந்துட்டு போகும்ல, அது எஸ்கலேட்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் மின் அஞ்சல் அப்படிங்கிறது இமெயில். குறுந்தகடுக்கு காம்பாக்ட் டிஸ்க். ஓகேங்களா, சிடி. மின் நூலகம் அப்படின்னா இ லைப்ரரி. நெக்ஸ்ட் மின் நூல் அப்படின்னா இ புக். மின் இதழ் அப்படிங்கிறது இ மேகசின். ஓகேங்களா, கிளியருங்களா? ஓகே, நமக்கு இயல் 4 கம்ப்ளீட். ஓகே, என்ன தேங்க்யூ போட்டு கிளம்புறீங்க? அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நமக்கு இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் டைம் இருக்கு. நம்ம அப்படியே அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னைக்கு கிளாஸ் போக போக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். ஓகேங்களா, அப்படின்னா நமக்கு எக்ஸாம் வரதுக்குள்ள ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிவிஷன் பண்ண முடியும். ஓகேங்களா, கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம்ல? புரட்சி கவிங்கிறது பாரதிதாசன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம பார்த்திருப்போம். புரட்சி கவி பாவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா பாரதிதாசன். ஓகே, இயல் 4ல ஏதாவது டவுட் இருக்குங்களா?
ஆசிய கண்டத்தினோட 2வது பெரிய நூலகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஃபர்ஸ்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா சீனா. ஓகே சரி, ஓகே. அடுத்ததுல நம்ம செய்யுள் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க, பாடறிந்து ஒழுகுதல். ஓகேங்களா? ஆசார கோவை. ஓகே, இந்த ஒண்ணு மட்டும் பார்ப்போம். இணையெழுத்து டீச் பண்ணுங்க. ஓ, இணையெழுத்து புரியலீங்களா? மதிய உணவு கொண்டு வந்ததுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அது காமராஜர். ஓகேங்களா? அந்த மதிய உணவத்துல சத்துணவு திட்டம்னு சொல்லி கொண்டு வந்ததா யாருன்னா எம்ஜிஆர். ஓகேங்களா? ஓகே, இணை எழுத்து எதுவுமே இல்ல. ஓகே, பாத்தீங்க, இன்னொரு டைம் ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கங்க. ஒரு குயிக்கா மட்டும் நான் சொல்றேன். ஓகேங்க, பாருங்க. இணை எழுத்து அப்படிங்கிறது என்னது? ஒலிக்கக்கூடிய முயற்சி. ஓகேங்களா? சில எழுத்துக்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்ம சவுண்டு. ஓகேங்களா? அந்த ஒலிக்கக்கூடிய முயற்சி பிறக்கும் இடம். ஓகேங்களா? இதுக்கிடையே உள்ளக்கூடிய ஒற்றுமைக்கூடிய எழுத்துக்கள் தான் என்னது? இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதுல 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள். இதுதான் நான் இங்க சொன்னேன். மெல்லின எழுத்துக்கு அடுத்து அதனோட இணை எழுத்தான வல்லினம் சேர்ந்து வரும். ஓகேங்களா? அதை நீங்க எப்படி படிச்சுக்கிறீங்க அப்படின்னா வல்லின எழுத்து, மெல்லின எழுத்து. ஓகேங்களா? இந்த ரெண்டும் பேரா வரும். இங்க பாருங்க, இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்த பேரா வரதுதான் இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் இன்னொன்னு சொல்றேன். ஓல்டு புக்ல வந்து பாத்தீங்கன்னா இணை எழுத்துக்கு இன்னொரு பேர் இருக்கும். என்னன்னா நட்பெழுத்துக்கள். ஓகேங்களா? நட்பெழுத்துக்கள் என அழைக்கப்படுவது எதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இணை எழுத்துக்கள். ஓகேங்களா? பேரா வராங்களா? இப்ப ஃப்ரெண்டு. ஓகேங்களா? அப்ப இணை எழுத்துக்களுக்கு இன்னொரு பேர் என்னது? நட்பெழுத்துக்கள். இந்த இடத்துல நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அதுக்குதான் எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். ஓகேங்களா? இதெல்லாம் புக்ல 3 இருக்குங்களா? அண்ணா நூற்றாண்டு நூலகங்களா? சரி, ஓகே, நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஓகே, அடுத்தது இடையின எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இனம். ஓகேங்களா? எரல வளல அப்படிங்கிறது ஒரே இனம், ஒரே மாதிரிதான் இருக்கும். ஓகேங்களா? பக்கத்தாலே தான் வந்திருக்கும். நெக்ஸ்ட் உயிரெழுத்துக்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிலெழுத்துக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலெழுத்தும் இனெழுத்துக்களா இருக்கும். ஓகேங்களா? ஐக்கு ஈ அப்படிங்கிறது இனெழுத்து, அவ்வுக்கு ஊ அப்படிங்கிறது இனெழுத்து. ஓகேங்களா? உயிரெழுத்துக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அளபடையில மட்டும்தான் நெடிலுக்கு அடுத்து அதனோட இனெழுத்து குறிலெழுத்துக்கள் ஒட்டுக்கா வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆயுத எழுத்து வந்து பாத்தீங்கன்னா இணை எழுத்து கிடையாது. ஓகேங்களா? ஆயுத எழுத்துக்கு என்னது? இணை எழுத்து கிடையாது. ஓகேங்களா? கிளியருங்களா? ஓகே, புரியல அப்படின்னாலும் ஓகே, வெயிட் பண்ணுங்க. நான் கிளாஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு தனியா கூட நான் மறுபடியும் இன்னொரு டைம் டீச் பண்றேன். ஓகேங்களா? ஓகே, நான் இப்ப இந்த ஒரு டாபிக் பார்க்கலாம்னு சொல்லிட்டேன். அதை மட்டும் ஒரு டைம் பாத்துருவோம். இடைநிலை எழுத்துக்கு எக்ஸாம்பிளா? இடைநிலை எழுத்துக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, இருங்க, அது நான் வேர்டு கரெக்டா பாத்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? கண்டிப்பா நான் சொல்றேன். ஓகே, இது பாப்போம். ஓகே, பெரிய, அவங்க இடையின எழுத்துக்கு கல்வி. எஸ், நம்ம பாத்துருப்போமே கல்வி, அதுவுமே இடையின எழுத்துக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகேங்களா? இடையின எழுத்து ஓகேங்களா? ஓகே, இடையின எழுத்துக்கு கல்வி வந்து வரும். ஓகே, இங்க பாருங்க, வேணுங்க எக்ஸாம்பிள் எழுதிக்கங்க. ஓகே, கல்வி. ஓகேங்களா? இங்க பாருங்க, இல்லு இவ்வு. ஓகேங்களா? இங்க பாருங்க, இல்லு இவ்வு, அதனோட இணையத்தே வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பெரியன்னு சொல்லுங்க, பெரிய. ஓகேங்களா? இது எல்லாமே ஒரே இணையத்துக்கள் தான். ஓகேங்களா? சூப்பர் சூப்பர். தாழ்பால் இணையெழுத்தா? ஒட்டுக்கா வரலைங்களா? கரெக்டா பாத்துக்குங்க. ஓகேங்களா? இணையத்துக்கள் ஒட்டுக்கா வரணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஆசார கோவை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஆசிரியர் பார்த்துட்டு வந்துருவோம். ஆசார கோவையினுடைய ஆசிரியர் யாரு? பெருவாயின் முள்ளியார். ஓகேங்களா? ஆசார கோவையினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர்
கயத்தூர். ஓகேங்களா? ஆசாரக்கோவையினுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஓகேங்களா? இதே மாதிரிதான் மூதுரைக்கும் பார்த்திருப்போம். மூதுரையினுடைய மீனிங் என்னது? மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிறது. அதே மாதிரி ஆசாரக்கோவை அப்படிங்கிறது இது இப்படியே கொடுத்து கேட்பாங்க. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு எதுன்னு சொல்லி கேட்பாங்க. கீழே ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா மூதுரையும் இருக்கும், ஆசாரக்கோவையும் இருக்கும். ஓகேங்களா? இப்ப ஆசாரக்கோவை அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்? நல்ல ஒழுக்கங்களுடைய தொகுப்பு. ஓகேங்களா? ஒரு நல்ல ஒழுக்கங்கள் ஒரு 8 லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து சொல்றதா என்னது? ஆசாரக்கோவை. ஓகேங்களா? ஆசாரக்கோவை அப்படிங்கிறது 15 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. 15 கீழ்கணக்குல மொத்தம் 18 நூல்கள் இருக்கும். இப்ப நம்ம பார்த்தது அப்படியே லைனா பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள், அப்புறம் என்ன பார்த்தோம்? இப்ப கடைசியா பழமொழி நானூறும் பார்த்தோம். இப்ப இதுல ஒண்ணு ஆசாரக்கோவை. ஓகேங்களா? மொத்தம் 3 நூல்கள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த நூல் 100 வெண்பாக்களால் கொண்டது. ஓகேங்களா? எத்தனை வெண்பாக்கள் இருக்கு? அதாவது எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரிப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. ஓகேங்களா? மொத்தம் 4 வகை பாக்கள் இருக்கு. அதுல ஒண்ணு என்னது? வெண்பா. அப்ப எத்தனை வெண்பாக்கள் உடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா 100 வெண்பாக்கள் உடையது. அப்ப ஆசாரக்கோவை என்ன வகை பான்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? வெண்பா வகை பாடல். அது எத்தனை பாடல்னு கேட்டாங்கன்னா 100. இந்த இடத்துல நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணது 80 நூல்கள் யாரு? நெல்லை சு முத்து. நெக்ஸ்ட் 31 நூல் அப்படிங்கிறது ஔவையார். ஓகேங்களா? அப்ப 100 அப்படிங்கிறது ஆசாரக்கோவையில கூடிய பாடலோட எண்ணிக்கை தான் 100. ஓகேங்களா? 100 வெண்பாக்கள் இருக்கு ஆசாரக்கோவையில. அதனுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஊர் ரொம்ப ரொம்ப முக்கியம், கயத்தூர். ஓகேங்களா? ஓகே. இப்ப ஆசாரக்கோவை அப்படிங்கிறது என்ன சொல்லியிருப்பாங்க? நல்ல ஒழுக்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நல்லொழுக்கங்களின் தொகுப்பு தானே ஆசாரக்கோவை. அப்ப நல்ல ஒழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால்தான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும். இந்த நோக்கத்திற்காகவே நம் முன்னோர் அறநூல்களை படைத்தனர். ஓகேங்களா? 15 கீழ்கணக்குல அதிகமா என்னது? அறநூல்கள் தான் இருக்கும். நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. அவற்றை அறிவோம் வாருங்கள். ஓகேங்களா? இது இல்ல நல்ல ஒழுக்கங்கள் என்னென்ன அப்படிங்கறது லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னது? நன்றி அறிதல். ஓகேங்களா? நன்றி அறிதல் தான் என்னது? பிறர் செஞ்ச உதவிய மறக்காம இருக்கணும். ஓகேங்களா? அதான் சொல்லுவாங்களா நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா? அப்படின்னு என்னது நன்றி அறிதல்னா? பிறர் செய்த உதவியை மறவாமை. ஓகேங்களா? அப்ப இங்க பாருங்க, நன்றி அறிதல் அப்படிங்கிறது ஒரு ஒழுக்கம். பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல். ஓகேங்களா? இது என்னது? 1. அடுத்து 2வது என்னது? பொறையுடைமை. பொறையுடைமை அப்படிங்கிறது என்னது? நம்ம பொறுமையா இருக்கிறது. அதுதான் பிறர் செய்யக்கூடிய தீமைகளை பொறுத்து கொள்ளுதல். ஓகேங்களா? இது எத்தனை? 2வது. ஓகேங்களா? 1 பிறர் செஞ்ச உதவியை மறக்க கூடாது. அதுக்கு பேர் என்னது? நன்றி அறிதல். அடுத்தது பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளுதல். அது என்னது? பொறையுடைமை. நெக்ஸ்ட் இன்சொல்லோடு. ஓகேங்களா? இன்சொல் அப்படிங்கிறது என்னது? இனிய சொற்களை பேசுறது. ஓகேங்களா? அதுதான் இன்சொல்லோடு. அப்படின்னா இனிய சொற்களை பேசுதல். அப்ப இது எத்தனாவது நல்லொழுக்கம்? 3. ஓகே. நெக்ஸ்ட் என்னது? இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை. அப்பனா இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாம அப்படின்னா துன்பம் செய்யக்கூடாது அப்படிங்கறதுதான். அப்ப எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல் அப்படிங்கிறது 4வது நல்லொழுக்கம். நெக்ஸ்ட் கல்வியோடு ஒப்புரவு. ஓகேங்களா? கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை. இப்ப கல்வியோடு ஒப்புரவு அப்படிங்கிறது என்னது? கல்வியோடு அப்படின்னா கல்வி கத்துக்கணும். அதோட என்னது? ஒப்புரவு. அப்ப கல்வி அறிவு பெறுதல், எல்லோரையும் சமமாக பேணுதல். ஓகேங்களா? இப்ப இது 5. இது எல்லாரையும் சமமாக பேணுதல் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது? ஒப்புரவு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அறிவுடைமை அப்படிங்கிறது என்னது? அறிவுடையவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது 6வது. ஓகேங்களா? ஏன் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்னது? நல்லினத்தாரோட நட்டல். அப்படின்னா என்னது? நல்ல பண்பு இருக்கவங்களுடைய நட்பு கொள்ளுதல். அதுதான் என்னது? 7வது பண்பு. ஓகேங்களா? நற்பண்பு உடையவரோடு நட்பு கொள்ளல். ஓகேங்களா? நட்டல் அப்படிங்கிறது என்னது? நட்பு கொள்ளுதல். நெக்ஸ்ட் இவை 8. அப்ப நான் ஏதோ ஒண்ணு விட்டுட்டேனா? இங்கே 2 நம்பர் போட்டுட்டேன். ஓகே. அறிவுடையராய் இருத்தல், இங்க இது 7. அடுத்து நற்பண்புகள் உடையவரோட நட்பு கொள்ளுதல் அப்படிங்கிறது 8. ஓகேங்களா? மொத்தம் 8 ஒழுக்கங்கள். ஓகேங்களா? இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, ஆசார கோவில் கூறும் நல்லொழுக்கங்களின் எண்ணிக்கை. ஸ்கிரீன் நாட் விசிபிளா? ஓகே, நான் பார்க்கவே இல்லை. ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா இல்லைங்களா? ஓகே 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 மேம், அப்ப உங்க ஸ்கிரீன் செக் பண்ணுங்க மேம். ஓகே, நான் பார்க்கவே இல்லை. ஓகே ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணது கேட்டது இல்லைங்க? எதுவும் கட் ஆகல?
ஓகே 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 சூப்பர் சூப்பர். ஓகே, இதுதான் வந்து என்னது நல்லொழுக்கம் விதைக்கக்கூடிய விதைகள். ஓகேங்களா? இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். நல்லொழுக்கம் விதைக்கும் விதைகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாலும் எத்தனை? 8. ஓகேங்களா? என்னென்னது? பிறருக்கு உதவி செய்யணும். சாரி, பிறர் செஞ்ச உதவியை வந்து நம்ம மறக்காம இருக்கணும். அதாவது நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படிங்கறது என்னது? நன்றி அறிதல். நெக்ஸ்ட், பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல். நெக்ஸ்ட், இனிய சொற்களை பேசுதல். எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் செய்யாம இருக்கணும். கல்வி அறிவு பெறணும். எல்லாரையும் சமமாக பேணுதல். அறிவுடையவராய் இருத்தல். நற்பண்புகள் உடையவரோடு நற்பண்புடையவரோட நட்பு கொள்ளுதல். 8ம் நல்லொழுக்கத்தை விதைக்கக்கூடிய விதைகள் ஆகும். ஓகேங்களா? பாட்டு பாத்துக்கோங்க. இது கொஸ்டின் 2 லைன் கொடுத்துட்டு கேட்கலாம். ஓகேங்களா? இது நமக்கு ஈஸி தான். நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல். இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. ஓகேங்களா? ஆசிரியர் யாரு? பெருவாயின் முள்ளியார். இவங்களுடைய ஊர் நம்ம பார்த்தோம், என்னது? கயத்தூர். ஊர் வந்து கயத்தூர். ஆசார கோவையில எத்தனை வெண்பாக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 100 வெண்பா உடையது. ஓகேங்களா? அவ்வளவுதான். சொல்லும் பொருளும் பாருங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். நன்றி அறிதல் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது? பிறர் செய்த உதவியை மறவாமை. நெக்ஸ்ட், ஒப்புரவு அப்படிங்கிறது எல்லாரையும் சமமாக பேணுதல். நட்டல் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது? நட்பு கொள்ளுதல். ஓகேங்களா? கிளியருங்களா? ஓகே, ஆசர் கோவை பாட்டு பொருள் புரிஞ்சுதுங்களா? இது டவுட் இருக்குங்களா? ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே, என்னது வன்கயத்தூர்? புக்ல அப்படி இருக்குங்களா வன்கயத்தூர்னு? ஓகே, அப்ப நீங்க நோட் பண்ணிக்கங்க. அந்த இடத்துல கயத்தூர்னு புக்ல யாராவது இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வன்கயத்தூர்னு மாத்திக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இப்ப இருக்கக்கூடிய அடிஷன் புக்ல வன்கயத்தூர்னு இருக்கும் போல. ஓகேங்களா? ஓல்டு புக்கா? ஓகே 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 ஓகே. நமக்கு பின்னாடி கயத்தூர்னு வருது. சோ நமக்கு ஆப்ஷன் பார்த்தாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஓகே. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க புக் பேக். பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன். ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஷ் ஆகும். சூப்பர். பொறை. பொறைனா என்னது? பொறுத்து கொள்ளுதல். ஓகேங்களா? பொறையுடைமை அப்படிங்கிறது ஒருவர் நமக்கு தீமை செஞ்சாலும் அதை பொறுத்துக்கிறது தான் பொறையுடைமை. நெக்ஸ்ட், அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? அறிவு கூட்டல் உடைமை அப்படிங்கிறது அறிவுடைமை. ஆப்ஷன் ஏ. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, அடுத்த கொஸ்டின். இவை கூட்டல் 8ம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? இவை கூட்டல் 8ம்ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகேங்களா? இவை 8ம். ஓகே சூப்பர். நன்றி எழுதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஓகே, ஆப்ஷன் பியா இல்ல சியா? நன்றி கூட்டல் அறிதல் தான் வரும். ஓகேங்களா? நன்று வராது. நன்றி கூட்டல் அறிதான் நன்றி அறிதல். ஓகே, பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? பொறையுடைமை. பொறை கூட்டல் உடைமை. ஆப்ஷன் டி. ஓகேங்களா? பொறை கூட்டல் உடைமை பொறையுடைமை. ஆப்ஷன் டி தான் கரெக்டானது. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? கிளியர்?
ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே. சோ ஓகே, இந்த கண்மணியே கண்ணுறவங்களை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து பார்க்கலாம். ஒரே நிமிஷம் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு நான் மைக் ஆன் பண்றேன். ஓகே, கிளாஸ் ஓவர். நீங்க டவுட் இருக்கிறீங்க மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. மேம்